விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எப்போதும் போல் விஜய் வரதராஜின் வக்கல்வெளி. இதில் ஒரு இன்ட்ரோ பண்ணுறாங்க கேட்கலாம். ஸோ இந்த வாரம் எத்தனாவது பாட்காஸ்ட்டு, 7ஆவதா 6ஆவதா ஏதோ நம்பரு. ஸோ இன்றைக்கி நம்முடன் திரு கிருஷ்ணபிரசாத் அவர்கள் இருக்கிறார். அவரோட இன்றைக்கி பாட்காஸ்ட் பேசலாம் முடிவு பண்ணிட்டேன். வணக்கம் திரு கிருஷ்ணபிரசாத் அவர்களே. வணக்கம். ஆமாம், ஏதோ ஒரு குரல் ஏதோ தெரியாமல் ஏதோ கூப்பிட்டேன், ஏதோ தெரிய பாவமேன்னு அந்த மாதிரி பேசும் இந்த குரல் கொஞ்சம் நன்றாக பேசக்கூடிய. சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர், இணை இயக்குனர், உதவி இயக்குனர், இணை இயக்குனர், வருங்கால இயக்குனர், ஒரே கேட்டகரி தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஒரே உதவி இயக்குனர் மட்டும்தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும்தான். இது மற்றதெல்லாம் சும்மா ரோல்கள். ஆமாம், ரோல்கள். ஸோ இவர் நிறைய எல்லாம் எழுதுவார். டெம்பிள் மிக்கில் எப்போலாம் வீடியோ வந்துச்சுன்னா பக்கமாக எழுதி எங்களை மற்ற எல்லாருக்கிட்டையுமே காண்டேத்துறது இவரோட வேலை. ஸோ மிக திறமைக்காரர் இருந்ததால் பேசி ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவை அழைத்துள்ளோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம்? நம்மளோட தலைவன் செல்வராகவன் பற்றி. செல்வராகவன் தான் எல்லோரும். செல்வராகவன் ஒரு பழைய நமக்கே நம்ம செல்வராகவன் கண்ணி. நிறைய பேருக்கு அவரே பழைய ஆளுங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இப்போ இருக்குது. அவரோட அப்போ செல்வராகவனை பற்றியா இல்லை செல்வராகவனை ஒரு இந்த குறிப்பிட்ட படத்தை பற்றியா? இப்போ நியூ வேவ்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த கலைஞர் டிவியில் 4 இயக்குனர் வந்ததுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமார், இவங்களாம் ஒரு நியூ வேவ்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நியூ வேவ் வந்தது சிங்கிளாக வந்தது வெற்றிமாறன் பொல்லாதவன் வச்சு வந்தார். ஆமாம், அதுக்கு முன்னாடியே சிங்கிளாக வந்தவர் செல்வராகவன், நம்மளோட தலைவர் செல்வராகவன் மட்டும். 90s கிட்ஸோட, தமிழ் சினிமா 90s கிட்ஸோட நியூ வேவ் இயக்குனர் செல்வராகவன் மட்டுமே. ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூ இயரோட ஆரம்பம். அப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஸோ உங்களுக்கு நான் கேட்குறேன், உங்களுக்கு ஏன் காதல் கொண்டேன் ரொம்ப பிடிச்ச படம்? காதல் கொண்டேன் முதல்ல துளுதுலுமி படம் தான் பழக்கம். நான் 10th 11th படிக்கும்போது துளுதுலுமி வந்துச்சு. அது மேட்ரு படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தோம். அது மேட்ரு படமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. அது இருக்கிற பெட் சீன்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கைடிச்சுட்டு போயாச்சு. படம் நல்ல ஹிட்டு. செகண்ட் படம் ஒரு மாதிரி அந்த கலாய்க்கிற மோட்லேயே தான் போகிறோம். தனுஷெல்லாம் கிண்டல் பண்ணுறோம். இந்தியன் ப்ரூஸ்லி தனுஷெல்லாம் சொல்லி தேட்டரில் கவுண்டர்லாம் கொடுத்து ஆவுன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இதுவும் அடல் காமெடி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துளுதுலுமி ஏதோ ஒன்று மாற்றிச்சின்னு மட்டும் தெரியுது எங்களுக்கு. அப்போ சொல்ல தெரில அந்த ஏஜுக்கு. ஏதோ புதுசாக இருக்குது, யாருன்னு தெரில, ஹீரோ யாருன்னு என்னன்னு தெரியல. கஸ்தூராஜா தான் பண்ணாருன்னு நான் நம்பவே இல்லை. திடீர்னு காலையில் கொண்டுட்டு போகிறேன், பிடிச்சின்னு வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் போது ஒரு 10வது நிமிஷம் இல்லை, வேற ஒரு படம், நான் வேற ஒரு ஆள், கஸ்தூராஜா பின்னாடி ஒரு உருவம் ஒன்று இது இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அந்த படம் அன்னைக்கு நான் போகலை அப்படின்னா இன்றைக்கி நான் பிஇ முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் நிம்மதியாக வாழ்ந்து செத்துட்டு இருப்பேன். இந்த கர்வம் பிடிச்ச சினிமா தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன். என்னை கிடைச்ச சினிமா பக்கு அந்த ஷோ முடித்த உடனே ஆனால் டேரக்டர் தான் ஆகணும் அப்படின்னு அந்த ஷோ ஞாபகம் இருக்குது. திருச்சியில் +1 படிக்கும்போது காதல் கொண்டேன் போய் பார்த்துட்டு வந்தது. என்ன மாதிரி நிறைய டேரக்டர்களை கேட்கும்போது அந்த படம் போனதை முக்கியமான இதுவாக சொல்லுவாங்க. என் வயசில் இயக்குனர்கள்லாம் ஆசைப்பட்டவங்களுக்குலாம் அவங்களுக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் காதல் கொண்டேன் தான். என்ன காரணம்? எனக்கு ஒரு இயக்குனர் முதல்ல கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அப்படி லைஃப்பில் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆன இயக்குனர் செல்வராகவன் தான். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஹீரோஸோட கனெக்ட் ஆகி. அது கனெக்ட்னா என்ன புரியல. கனெக்ஷன்னா என்ன? இப்போ எல்லா படமும் தான் நமக்கு பிடிக்குது, சிரிக்க தான் கை தட்டுறோம். கனெக்ஷன்னா எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியல. பொழுதுபோக்காக பார்க்குறத தாண்டி லவ் பண்ணி பார்க்குற வயசு வரும் சினிமாவில். ஆமாம், அப்படி லவ் பண்ணி பார்த்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் காதல் கொண்டேன் தான். அதாவது அடராய் இது எனக்கும் ஆயிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அடரா ஆமாம் இல்லை, ஏன்னா அது வரைக்கும் எனக்கு நான் படிக்கும் போதெல்லாம் யார் ஹீரோவாக இருப்பாங்க? ராம்கி இருப்பார், அருண் பாண்டியன், அப்புறம் ஜெயராம், இவங்கெல்லாம் ஹீரோவாக இருப்பாங்க. கிராமத்தில் கதை நடக்கும். கிளைமேக்ஸில் ஆனந்தராஜ் ரேப் பண்ணுவார், ஹீரோ போய் காப்பாற்றுவார், பஞ்சாயத்தில் முடியும். இப்படியே தான் லூப்லேயே போயிட்டுருக்கும். ஏதாவது ஒரு படம், ஒரு மாமா மகன், அந்த மாமா இந்த மாமா நீ தான் அன்பேன்னு வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு டமால்னு வேற ஒரு வேர்ல்டு, ஒரு ஆள் ஒருத்தன் இல்லை நீ பாரு அப்படின்னு பார்த்துட்டு எந்த கதையிலையுமே ஒரு கனெக்ஷனும் இருக்காது, நம்மளால் ரிலேட்டும் பண்ணிக்க முடியாது. அதெல்லாம் எந்த ஊரில் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் ராம்கி,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரலல் யூனிவர்ஸ் தமிழ் சினிமா இருக்கீங்க. அதை போய் தனியாக ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பேசலாம். வந்து ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், கவுண்டமணி, செந்தில், இந்த யூனிவர்ஸ்ல இருக்க தமிழ் சினிமா. சரிம்மா, அவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து பெரிய ஒரு வித்தியாசமான யூனிவர்ஸ் மாதிரி, அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு டிசி மாதிரி. ஆமாம், டிசி கூட இல்லை, ஒரு ஆலன் மூர் மாதிரி சொல்லலாம் எடுத்துக்கலாம். ஸோ காதல் கொண்டேன் வந்து தனுஷுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. அதாவது உடல் அமைப்பு எதுவும் பெருசாக இல்லாமல், அழகாக இல்லாமல், சராசரி பையனாக இருக்கிறவனும் ஒரு ஹீரோவை வச்சா நீ பார்த்து நீ அழுவ ரிலேட் பண்ணிப்ப அப்படிங்கிறத முறை நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம் இல்லை, இந்த பையன் அடல் காமெடி பண்ண பையன் இல்லை, நடிப்பான் போல் அப்படின்னு அந்த ஒரு இடம் வந்து எனக்கு அரண்டுச்சு. அதுக்கப்புறம் தான் குமுதம் புக்கில் வருது, காதல் கொண்டேன் பற்றி இயக்கியவர் தான் துளுதொலைமை படத்தையும் அப்பாவோட பெயரில் இயக்கினாராம் அப்படின்னு. நான் சொல்லலை, கஸ்தூராஜா பண்ண வாய்ப்பே இல்லை, காதல் ஜாதி பண்ணவர் இந்த படத்திற்கு வாய்ப்பே இல்லை சொன்ன மாதிரியே ஆச்சு. அந்த பேரை போடுறாங்க, ஒரு ஆள் இந்த புல்தரையில் உட்காந்துட்டு கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு சொல்லுறாங்க ஃபோட்டோ முறை பார்க்குறேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஏன் காதல் கொண்டேனை பற்றி நம்ம ஒரு பாட்காஸ்டாகவே பேசணும். காதல் அதான் அவ்வளோ பெரிய படம் வேண்டாம், மற்ற எவ்வளோ படம் வந்துருக்குதுன்னா அது காதல் கொண்டேனை நொட்டிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அது காதல் கொண்டேனுக்கு அப்புறம் தான் வந்து படத்தோட இயக்குனர்களை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆட்டர். ஆமாம், ஆத்தரோ ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்குனரோட பார்வையில் வரக்கூடிய படங்கள். காதல் கொண்டேனுக்கு முன்னாடியே வந்து படமாக வந்து செல்வராகவனை ரசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் செல்வராகவன்னா யாருன்னே தெரியாமல் ஒரு போஸ்டரை பார்த்து செல்வராகவனுக்காக ரசித்தேன். செல்வராகவனோட ப்ரோமோ ஐடியாவா என்னன்னு தெரில. நான் வந்து ஈரோட்டில் ஹாஸ்டலில் படிக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து துள்ளுவதோலமை போஸ்டர் ஒட்டியிருந்தது. அந்த போஸ்டரில் வந்து ஸ்கூல் பசங்க 4 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதியிருக்கு. என்னென்னா, இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது வந்து எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் பிடிக்கல, அது எப்படி டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு, அதோட சிகரெட்டோட டேஸ்ட் என்னவா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரச்சனையாச்சு அந்த போஸ்டர்லாம். ஆமாம், ஞாபகம் இருக்கு. ஸோ வந்து டீனேஜ் பசங்களுக்கான ஒரு அந்த 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 டைமில் வந்து நான் 9th or 10th படிச்சுட்டு இருந்தேன். அதாவது அந்த காலத்து படம் கூட அம்மா அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் போகும், பசங்களுக்கு ஒரு வாய்ஸுங்கிறதே இருக்காது. நான் தான் சொல்கிறேன், உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, இல்லைப்பா எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வந்து அந்த போஸ்டரில் இருந்திருக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸே நமக்கு வந்து கான்ஷியஸாக வந்து ஒரு டேபுவை உடைச்ச ஒரு விஷயம் வந்து அந்த போஸ்டர் தான். நிறையவே சிகரெட் மேலே இருந்த ஒரு டேபு வந்து அந்த போஸ்டர் பார்க்கும்போது நம்ம நினைக்கிறத ஒருத்தன் பேசுகிறானே, இதெல்லாம் எனக்கு அந்த டைமில் தோணல. பட் போஸ்டரில் இருக்கு நம்ம நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பார்த்துட்டு அப்படியே விட்டேன். ஓகே, அது ஒரு துள்ளுவதோலமைன்னு ஒரு படம் அப்படியே நான் விட்டேன். அந்த படத்தை கூட அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் காதல் கொண்டேன்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து வந்து அப்போதான் எனக்கு வந்து ஒரு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஹீரோனாலேயோ இல்லை ஹீரோயின்னாலேயோ இல்லை வந்து வேற எந்த ரீசன்ஸ்னாலேயோ வந்து இந்த படம் நம்மளுக்கு பிடிக்கல, இது ஹீரோ ஹீரோயின் கதை மியூசிக்கு எல்லாமே சேர்த்து ஒருத்தன் அதை வந்து செய்யறான். ஆமாம், மிசான் சீன் என்றால் என்ன என்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில் இதுதான். அது செஞ்சிருக்கவனா தான் நம்ம வந்து அதனால தான் இந்த படம் நம்மளுக்கு பிடிக்குதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். காதல் கொண்டேன தான் செல்வராகவன் ஃபுல்லாக இறங்குது. அந்த ஜூஸை வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துருவேனான் துள்ளுதல் மேலே அங்கங்கே காட்டியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அவரே ஒரு இன்டர்வியூவில் கூட இந்த விஜயகுமார் வந்து கிளைமேக்ஸில் துள்ளுதல் மேலே பேசுறது கூட நான் வந்து தியேட்டருக்காக தான் வச்சேன், தியேட்டரில் விற்கிறதுக்காக தான் வச்சேன். ஏன்னா அவனும் ஒருத்த வந்து இந்த அறிவுரை சொல்லாமல் ஒரு படத்தை விட்டா ரிலீஸ் பண்ணி விட்டுருக்க மாட்டாங்க. பிரச்சனை செல்வராகவனுக்கு வந்து 7G வரைக்குமே இருந்து 7G வரைக்கும். ஆமாம், என்ன பிரச்சனைனா செல்வராகவன் நினைக்கிற ஹீரோ பார்த்தீங்கன்னா தனுஷ் கேரக்டர் தான். ஆனால் படங்களில் வந்து தனுஷ் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராவோ இல்லை ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டராவோ வருவார். ஆனால் அதுதான் செல்வராகவன் எடுத்துக்கிட்டாலும் மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா ஷெரினோ, ஆமாம், அதுக்கப்புறம் அந்த வெள்ளையா இருக்க பையன் ஒருத்தன் செகண்ட் ஹீரோவை ஹீரோவா வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்தி இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் வரைக்கும் போறது காரணம் எங்க அண்ணன் செல்வராகவன் மட்டும் தான் முடியும். காதல் கொண்டேன்லயும் அந்த ஆதி கேரக்டர் தான் வந்து வழக்கமான தமிழ் சினிமா. அவர் வம்புக்குனே ஒருத்தனை போடுவாரு, அவன் இவனை தான் ஹீரோன் மாதிரி ஒரு சுமார் கொஞ்சம் போட்டினா எப்படி யாரு இன்னொரு தம்பி தான் செகண்ட் ஹீரோ, அவன் பக்கம் தான் அவன் கண்ணு போய் ஆகணும். காதல் கொண்டேன்ல வந்து டைரக்டர் டைட்டில் போடும்போது ஒரு டைலாக் ஒன்று வரும், எந்த உலகத்துக்குள்ள நான் போகக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த உலகத்துக்குள்ள நான். ஆமா 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 ஆமா, அந்த கட்டணத்தை கேட்டு துறப்பானே. அது வந்து செல்வராகவன் வந்து ஒரு குறியீடு லெவல்ல சொல்லணும்னு பார்த்தா செல்வராகவன் தான் நினைக்கிற சினிமா இல்லாம இன்னொரு சினிமா எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஆளுக்கு வந்து நிர்பந்திக்கப்படும் போது ஆதி மாதிரி கேரக்டர்ஸை வச்சு அவர் வந்து
வழக்கமான தமிழ் சினிமா ரொமான்டிக் ஹீரோஸை ஸ்பூஃப் பண்ணி எடுக்கிற சீன்ஸ் மாதிரியே இருக்கும். காதல் கொண்டேன் ரொமான்ஸ் சீன்ஸும் சரி, ஆமாம், அதுக்கப்புறம் துள்ளுவதுலமை ரொமான்ஸ் சீன்ஸும் சரி. ஆமாம், அது கிளாப் வாங்கிடுமே தவிர அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு அப்போ நமக்கு தெரியல. ஆமாம், அது உண்மைதான். இப்போ வந்து இந்த ஹீரோஸ் வந்து இந்த பெண்களை வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணி எடுக்கிற தமிழ் சினிமாவில் வந்து அதே மாதிரி ஆதி வந்து சோனியா அகர்வாலை நான் கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு கட்டுவான். ஆமாம், அதே மாதிரி போய் கிஸ் பண்ணிடுவான். அது வரைக்கும் அது வழக்கமான தமிழ் சினிமா. அதுக்கப்புறம் அது எங்க செல்வராகவனோட தமிழ் சினிமாவா மாறும்னா, சோனியா அகர்வால் பத்தி பேசிட்டு இருக்கோம், நான் கிஸ் இப்போ வேற எங்க நான் கிஸ் அடிக்கணும்னு சொல்லி நான் அடிச்சு பெட்டை ஜெயிக்கிறேன் நான் பேசிட்டு இருக்கும்போது சோனியா அகர்வால் வந்து கன்னத்திலே பலார்னு வச்சுட்டு போவா. இதுதான் செல்வராகவனோட ஹீரோயின். அதுல இன்னொன்னு தமிழ் சினிமாவில் காலேஜை காட்டுறது ஒன்று இருக்கும். 24 வருஷம் பயலுங்க அந்த நோட்டை கையில் சுற்றிக்கிட்டே டீச்சர்லாம் கூட அடிப்பாங்க, ரவுடிங்கெலாம் வருவாங்க, சேரை கிண்டல் பண்ணி டிஆர் ஒன்று ஆரம்பித்தார். நம்ம நினச்சிப்போம் காலேஜ்னால் இப்படி தான் இருக்கும் போல், ஜாலியாக இருக்கும் போல் வாழ்க்கைட்டு. சிலர் அதெல்லாம் கிடையாது, காலேஜில் சேருங்களும் அடிப்பானுங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிறது அந்த மரத்தில் அந்த சீன்லேயே சேரை பார்த்தோன்னே ஓடுவானுங்க. அப்புறம் சொல்ல இல்லைங்க நான் இது ஜேபிஆரோட இன்ஸ்டியூட்டில் படித்தேன், எனக்கு வாழ்க்கையே நரகம், காலேஜெலாம் பெரிய வரல. அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது. அந்த படத்தில் அந்த பார்த்தேன், அந்த டஸ்டரை தூக்கி வினோத் மூஞ்சில் சேர் அடிக்கணும்னா காலேஜில் அடிப்பீங்களாடா அப்போ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். என்ன பண்ண +1 அப்போ காலேஜ் போனால் அடி வாங்கணும் போல், என்னடா என்னமோ நினச்சிட்டு இருந்தாடா. எனக்கு காலேஜில் ஒரு ஒரு மாயமான ஒரு ரியாலிட்டி சொல்லி வச்சுருந்தானுங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது. காலேஜ்லலாம் வந்து கிளாஸ் பிடிக்கலன்னா அப்படியே இருந்துச்சு வெளியே போயிடலாம். ஆமாம், எனக்கு வந்து எப்படா காலேஜ் போவோன்னு இருக்கும். ஆனால் இந்த காதல் கொண்டையில் இந்த சீனை பார்த்தோன்னே இதுக்கு எதுக்குடா காலேஜ் போகணும் மாதிரி இருந்தது எனக்கு. அடி செம்ம அடி விடும், அது நல்ல சீன். அதெல்லாம் ஹீரோயினுக்கும் அது 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 வரைக்குமே நீங்கள் செல்வராகவன் வந்து தனுஷை வச்சுட்டு தான் தன்னோட சினிமாவை சொல்ல அவர் ட்ரை பண்ணுவார். ஆனால் அந்த கமர்ஷியல் நிர்பந்தங்கள்னால அவர் போடுற மற்ற ஹீரோஸ் அந்த கதைகள் எல்லாமே தமிழ் சினிமா ஸ்பூஃப் மாதிரியே இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து இங்கே வந்துட்டு பார்ட் டைம் வேலை செய்வான். காதல் கொண்டு பார்ட் டைம் வேலை செய்யும்போது மற்றவங்கலாம் வந்து இந்த டிரைவிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரை மூடிட்டு உள்ள மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, பின்னாடி மேட்டர் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஓடுவாப்புல. தனுஷுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை, அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் செக்ஸுங்கிறது ஒரு அப்யூஸ், எமோஷன் கிடையாது. ஒரு அப்யூஸாக அவருக்கு வந்து அப்யூசிவாக அவரோட லைஃப்ல செக்ஸ் இருந்ததுனால அவரால் அந்த உலகத்தில் வாழ முடியாது. ஃபோன் பண்ணி பேசுவார் நாகேஷுக்கு, ஐயோ அதான் வேற லெவல், நான் வந்து என்னால் இங்கே இருக்க முடியல, இது ஒரே நீ படிக்கணும்டா, நீ படிச்சு அங்க இருக்கணும்டா, நீ அங்க இருக்கணும்டா. இது வழக்கமான தமிழ் சினிமா. நாகேஷ் பார்த்துக்க இருக்கும்போது நம்மளுக்கு இங்கதான் செல்வராகவன் வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது மூலியமா தான் அவரை கவனிக்க வைக்கிறாரு. அது வரைக்கும் நாகேஷ் மோட்டிவேஷன் பண்ணுவான், இதுதான் நாங்கள் 1000 சினிமாவில் பார்த்துட்டு மோட்டிவேஷன் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் வந்து திருப்பி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஆள் ஆவான், சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி. அப்படின்னு அவன் நினைக்கும் போது தான் மோட்டிவேஷன் பண்ணியிருக்கும் போது தனுஷ் கேரக்டர் வந்து யோ நீங்க வந்து பாரு அந்த இடத்துல தியேட்டரே சிரிக்கும். ரைட், அப்போதான் யோசிச்சு இவன் ட்ரோல் போல, இந்த ஆளு சீரியஸாக போயிட்டு நம்மளை செய்யலாம், இவன் வந்து மாதிரி அவனுக்கு தெரிய எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல அந்த டிரைவிங் தியேட்டரில் மழை பெய்கிற ஷாட்டு தனுஷ் ஐயோ அதெல்லாம் அப்படியே ஓடுது. அதில் வந்து இன்னொன்று வந்து அந்த ஏதோ ஒரு சொல்ல வந்து அந்த இடத்துல தான் வந்து இப்போ நான் அதை யோசித்து பார்க்கும்போது ரீசெண்டாக கூட நான் ஒரு காதல் கொண்டேன் பற்றி எனக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து ஒரு டக்குன்னு அதை ஒரு ஆர்டிக்கிளாக நான் எழுதிட்டேன். என்னோட பிளாகில் கூட அது இருக்கும். பிளாக் பேரே சொன்னீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் பண்ணேன். இப்போது இன்பிராண்ட் ப்ரொமோஷன் வருது போகிறது. பேரே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, என்ன ஏதோ ஒரு பேர் வச்சுங்களெல்லாம் வச்சு நான் பாட்காஸ்ட் கூட்டியாடி இதுங்களும் விளம்பரம் செய்யாமல் நானும் செய்யாமல் கஷ்டம் அவர் பொறுமையாக சொல்லுவாப்புல. சரி என்ன எழுதுனீங்க அதையாவது சொல்லுங்க. நான் எழுதுனது கூட என்னன்னா, இந்த மாதிரி தனுஷோட கேரக்டரை வந்து பெருசாக எவனுமே புரிஞ்சு பேசுனதோ எழுதுனதோ கிடையாது. இல்லை இல்லை இல்லை, அந்த ஆதங்கம் எனக்கு இருந்ததுனால தான் அந்த ஆர்டிக்கிளை நான் எழுதி முடித்தேன். இப்படிப்பட்ட ஒரு பாவமான ஒரு கேரக்டர் ஒருத்தன் எழுதி பணம் எடுத்து வச்சிருக்காங்க, அதை வந்து ஏன்டா எவனுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பயுமே எனக்கு வந்து பயங்கர கோபம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். செல்வராகவன் வந்து செக்ஸுங்கிறது வந்து ஒரு உணர்வு, காதலுங்கிறது வந்து வேற உணர்வுங்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஆள். எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, செக்ஸுங்கிற எமோஷன் வந்து காதலோட பை ப்ராடக்ட்னு நினைப்பாங்க. அந்த குழப்பத்தில் தான் இப்போ வரைக்குமே உலகம் இயங்கிட்டு இருக்கு. அது பை ப்ராடக்ட்லாம் கிடையாது. செக்ஸுங்கிறது தனி உணர்வு, காதலுங்கிறது தனி உணர்வு. ஏன்னா அவனுக்கு அது ஃப்ளாஷ்பேக்லேயே அது பெரிய ஷாக் ஆயிடுது அவனுக்கு. என்னடா நம்மளை இதுக்கு தான் வச்சுருந்துருக்கானுங்களான் மாதிரி அந்த அப்யூஸில் வந்து அவன் வெறுத்துடுறான். அவனுக்கு காதலும் கிடைக்கல, காமமும் அவனுக்கு வாந்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கான்ஃப்ளிக்ட்டை தான் அவனை போட்டு உழட்டும். இதை நான் பெருசாக ஏமாந்தது நான் நினச்சேன், சரி இந்த படம் செகண்ட் ஹாஃபில் வந்து இவன் ஃபீல் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ணி இந்த விக்ரமன் படம் மாதிரி சேருவானுங்க போல, மின்னலை படம் மாதிரி ஆதி கூட சேரானா வினோத் கூட சேரானா வரும் போல நான் பாட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இவன் தான் அழுவான் லவ் பண்ணி மாற்றுவா போலன்னு.
தக்காளி அவன் லவ் கடத்திட்டு அவளை போவாங்கிற ஸ்கெட்ச் எனக்கு தெரியவே இல்லை. அந்த இன்டர்வல் பிளாக்ல தனுஷ் அந்த ஆடும் போதெல்லாம் தியேட்டரே கத்துது. நான் நினச்சேன் உமாலா வேற லெவல் ஏதோ எழுதியிருக்கலாம் சைக்கோப்பை, அப்போ நீ தான் வில்லனடா வினோத். நான் யோசிக்கிறேன் ஹீரோ மாதிரி காட்டுற பசங்க வில்லனா காட்ட மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறேன். ஓ ரைட்டு, அப்போ இதுக்கு பேர் தான் சினிமா, தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு என் மூளை அப்போ தான் பிரெயின் வாஷ் ஆச்சு. அது ஒரு செம ட்விஸ்ட் அந்த இடம். ஆமாம், மின்னலே படத்தில் ரீமாசனுக்கு வந்து மாதவன் மேலே வர லவ், காதல் கொண்டேன் படத்தில் வந்து அப்பாஸுக்கு வந்துருவோம். ஏன்னா அவன் வந்து அவன் ரொம்ப கிளியரா லாஜிக்கா இருப்பான். அந்த பொண்ணு நான் ஆதி இதோட லவ் பண்றேன்றவா. நம்ம ஊர்ல தான் ஹீரோ எல்லாம் மனசு மாறிடுவாங்க. ஆனா உண்மையில ஒரு பொண்ணு எவனா லவ் பண்ணதோ அவனை தான் லவ் பண்ண போகுது. இதுல திவ்யா தெளிவா இருப்பா, நான் ஆதி தான் லவ் பண்றேன், நீ ஏன்டா அவளை குழம்பிக்கிற. அவ ஏன் தெளிவா இருக்கானா, அவளுக்கு எல்லா விதமான எமோஷன்ஸும் அவள் லைஃப் அவ ப்ராப்பரா நடந்திருக்கு. கரெக்ட். அவளுக்கு வந்து ஒரு அப்பா பாசம் கிடைச்சிருக்கு, ஒரு அம்மா பாசம் கிடைச்சிருக்கு, தம்பி பாசம் கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸு பாய் அந்த கேங்கே அப்படிதான் இருப்பாங்க. இவன் சாப்பாடு சாப்பிடும் போது சுற்றி அந்த மூஞ்சி சுளிக்கும் போதே இவனுக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு அது சாப்பாடு, அவனுக்கு அது மூஞ்சி சுளிக்கிறாங்கிற ஃபீலே அவனுக்கு இருக்காது. இவனுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. இவன் வந்து வாழ்க்கையில் வந்து முதல்ல பிடிச்ச விஷயமே வந்து இவனுக்கு அநாத ஆசிரமத்தில் வர பேண்ட்டு. அந்த பேண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த பேண்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்ட்டு அவன் இருப்பான். ஒரு பேண்ட்டு தான் அவனுக்கு அன்பு கொடுக்கும். அன்பு ஒன்று அனாதலடா, ஒரு பேண்ட்டு கூட ஒரு அன்பாக மாறலாம் என்று சுந்தாத் கூறுகிறார். அந்த பேண்ட்டையும் ஒருத்தன் வந்து அடித்து சண்டை போட்டு வாங்குவான். ஸோ வந்து பேண்ட்டுக்காக அடிச்சுக்கிற ஒரு கேரக்டர்கிட்ட வந்து திவ்யா மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கும்போது அவன் வந்து அது எவ்வளோ தூரம் அதை பொசசிவாக நினைப்பான். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்படி ஒருத்தனோட ஹார்ட்டை வந்து ஒரு பொண்ணு தொடும்போது அவையே முதல்ல செக்ஸில் விழுவுறான். ஏன்னா இவரே அப்படி தான் எழுதியிருப்பார். அவன் கடைசியில் அடுவது முன்னாடி வரைக்கும் அவங்க 2 பேரும் இதில் லிப் டு லிப்பு தொட்டால் அவனுக்கு வந்து கோவம் வரும். அந்த தேவதைய கண்டெயின் பாட்டில் அவனோட கிளீவேஜை பார்த்துட்டு தலையை திருப்பிப்பான் தனுஷ். அந்த ஷாட் இன்ன வரைக்கும் யோசிப்பேன், ஏன் அந்த ஷாட்டை வச்சா, ஏன் வச்சான், அவன் லவ் பண்ணுறானா இல்லை மூட் ஆகுறானா, அவனுக்கே மூட் ஆகணும், அவனுக்கு அது மேலே அவர்ஷன் இருக்கணும்ல. அவர்ஷனுக்கு அப்போ கூட ஃப்ளாஷ்பேக் வராது. இல்லை நம்ம சொசைட்டியில் அது வந்து தியேட்டருக்காக வச்சதுன்னு தோணுதா, இல்லை அடல் காமெடி பண்ண டைரக்டர் நீ இந்த படத்தில் அந்த மாதிரி காட்டுன்னு வச்சதா? இப்போ நான் ஒரு முட்டு கொடுக்குறேன். சூப்பர். நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டியில் வாழ்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த செக்ஸையும் லவ்வையும் பிரித்து பார்க்க அதெல்லாம் பியூராக தான் இருக்கணுங்கிற ஒரு புத்தி இருக்குன்றீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வர அன்பு வந்து லவ்வாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த சிவிலைசேஷன்லாம் நம்ம சென்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் தனுஷ் மாதிரி ஒரு ஜோனில் இருந்து வந்தவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி அந்த பார்டர் தெரியல. அவன் மேலே தப்பும் கிடையாது. அவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு நம்ம சைட் அடிக்கிறதோட நிறுத்திப்போம். அதுக்கு மேலே அந்த பொண்ணை தொடணும், இல்லை அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை வந்து நம்ம முறைச்சு பாக்குறதோ தப்பு. அந்த அளவுக்கு நம்ம தப்புனே முதல்ல அவனுக்கு தெரியல. அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிளீவேஜை பார்க்கும்போது இன்னொருத்த வந்து கிஸ் அடிக்கும்போது அது வந்து அவனை டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறத தான் அவர் வந்து பதிவு செஞ்சிருப்பாரு. எப்படி முட்டு நல்லா தானே இருக்கு. அந்த மியூசிக் வரும்போது அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். காப்பிரைட் காரணமாக நானே வாசித்து விட்டுகிறேன். ஆமாம், ஏன் வந்து நான் வந்து தனுஷுக்கு ரொம்ப ஒரு பாவப்பட்ட கேரக்டர், அவனுக்கு வந்து வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் ஏன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவனோட இன்டென்ஷனை தான் நான் பார்க்குறேன். அவனோட இன்டென்ஷன் வந்து முழுக்க அவன் திவ்யா மேலே வச்சிருக்க அன்பு தான். அதான் எனக்கு கோவமே பயப்பட நல்லா படிக்கிறியடா, ஃபார்முலா 2 செகண்ட்ல போட, நான் ஏன் படிச்சுட்டு வேலைக்கு போடா, ஏன் வினோத்தை அவ பின்னாடி போறேன்னு கோவப்படுறேன். அவனுக்கு அது பிடிக்கல. அது யோசிக்க எப்படி ஒரு ஜீனியஸ்க்கு தான் பிரெயின் மேலே ஒரு இது இல்லாமல் ஒரு காதல் பின்னாடி போகலான்னு யோசிக்கிறேன். ஆனால் அங்கே தான் லவ்ங்கிறது ஒன்று வேலை செய்யுதுல்ல, அது யோசிக்கல. நல்ல திறமைன்னு ஒன்று இருக்கும், பேஷன்னு ஒன்று இருக்கும். இப்போ உங்களை வந்து டைரக்ஷன் பண்ணாமல் விஜய் வரதராஜ், நீ தான் நல்ல டேரக்டர் ஆச்சு, அதுதானே வந்து உன்னோட இது எதுக்கு டெம்பிள் மங்கிஸில் வீடியோ போட்டுட்ருக்கேன்னு உங்களுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு அது பரவாயில்ல, என்ன வந்து நீ டைரக்ஷன் பண்ணலாமே கேபி, எதுக்கு நீ வந்து எழுதிட்டு இருக்க நீ கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து அதுதான் பிடிச்சிருக்கு. ஆமாம், டைரக்ஷன் பண்ணலாம், டைரக்ஷன் மேலே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அது வரும்போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம இருந்தாலுமே பிடிக்கிறத நம்ம விடுறதா கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் வந்து நாகேஷ் வந்து சொல்லுவார், உனக்கு வந்து நீ அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆமாம், பேண்ட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது, டே நீ பேண்ட்டுக்கு அடிச்சுக்கிற ஆள் கிடையாதுரா, உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, எவனுக்குமே கிடைக்காத ஸ்காலர்ஷிப், நீ அங்கே போய் படிக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு ஆள்ரா அப்படின்ட்டு நாகேஷ் சொல்லும். அதுக்கப்புறம் காலேஜும் வந்ததுக்கப்புறம் காலேஜ்லேயும் அவன் தான் வந்து டாப்பர். மற்றதுக்கெல்லாம் புரியாத ஒரு சம்மு வந்து இது போர்டில் போய் ஹீரோயிசம் காமிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள். ஆனால் அவனுக்கு அது பிடிக்காது. திவ்யா வந்து அவனுக்கு கோட்லாம் வாங்கி கொடுத்து, ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து, நீ ஸ்பீச் பண்ணி போடு, அதை பற்றி அருமையான சீன் அது அப்படின்லாம் சொல்லும்போது
இவனுக்கு வந்து அது வந்து பிடிக்காது. இவனுக்கு திவ்யாவை தான் பிடிக்கும். அவனுக்கு தான் டேலண்டா இருக்கிறதுக்கான தேவையே இல்லை. நான் அறிவாளியா வர்றதுக்கு இந்த ஊருக்குள்ள வரல, அன்பை தேடி வந்தேன் அப்படி. ஏன்னா அவனுக்கு அவனோட டேலண்ட்டுக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை விட அவனுக்கு எது அந்த நேரத்துல முக்கியமா இருக்குன்னா திவ்யாவோட அன்பு. அவனுக்கு அன்பே இல்லை. அது ஒரு பிரைமரி சர்வைவல் ஃபேக்டர் இல்லையா? உங்களுக்கு வந்து நீ உலகமே அங்கீகாரம் கொடுத்தாலும் உங்களோட பொண்டாட்டி கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்கல, அதோட அவமானம் வேற எதுவும் இல்லை. அதுதான் விஷயம். இதில் நார்மலாக இந்த செகண்ட் ஹீரோ கேரக்டர்லாம் எழுதும்போது, இப்போ இந்த படத்தில் தனுஷ் செகண்ட் ஹீரோ மாதிரி இருக்கலாம், நான் தான் ஃபஸ்ட் ஹீரோ. ரொம்ப தனுஷ் படம் பேர் பார்த்து தான் உள்ளே போனோம் காதல் கொண்டேனில். நார்மலாக செகண்ட் ஹீரோ பயங்கர லேகாக எழுதுவானுங்க. இதில் வந்து ஆதி கேரக்டர் வந்து நல்லாவே எழுதியிருக்கும் செல்வா. அவனுக்கு மேலேயும் தப்பு இருக்காது. அவனும் அந்த பொண்ணை டீப்பாக தான் லவ் பண்ணுவான். ஃபஸ்ட்டு அயோக்கியப்பெல்லாம் இருந்தால் உண்மையிலே மாறுவான். ஆனால் இந்த கேஸ்டிங்கில் ஒரு மொக்க பையனை போடுறதுனால நமக்கு அவன் மேலே ஒரு கனெக்ஷனே வராமல் தெரிஞ்சிடும். எப்படியும் அடி வாங்க போகிறான் தனுஷ் கிட்ட தான் இருப்போம். இதே இந்த மின்னலையில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பண்ண படம்னா அது ஒன்று தான். ஏன்னா நார்மலாக எந்த ஒரு படம் எடுத்தாலும் ஒரு செகண்ட் ஹீரோயினை சுமாராக காட்டினாலே சரி இது இவன் கூட அந்த பொண்ணு சேராதுங்கிற மைண்டு வந்துடும். உங்களுக்கு அந்த ஏர்போர்ட் சீனை வரைக்குமே அப்பாஸ் கூட போயிருவாங்கிற பயத்தை கௌதம் மேனன் ஓரளவு கொண்டு வந்திருக்கும். மின்னலை ஹிட்டுக்கே அது ஒன்று காரணமாக சொல்லுவேன். இந்த ஆதிப்பையில பார்த்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கும். அவன் மேலேயும் தப்புடா, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான்டா, நமக்கு புத்தி வந்து வினோத் கூட தான் போய் அவன் பாவம் அவன் அப்படின்னு தான் நமக்கு தோடுவா. நல்லா எழுதியிருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே. அந்த ரைட்டிங் வந்து செல்வா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு படத்தில் ஒரு எல்லா கேரக்டர் இருந்தாலும் எல்லாரும் இருந்தால் தாண்டா அது படம், ஹீரோக்கு நான் எழுதலை அப்படிங்கிற ஒரு அந்த அக்கறை வந்து ஆதி கேட்டிருக்கு. அந்த கடைசி வரைக்கும் ஆதியை பார்க்க பாவமாக தான் இருக்கும். அவனுக்கு வினோத் அடிக்க கூட மனசு வராது. வினோத் சைக்கோ மாதிரி அடிச்சோன்னா அவன் பயந்துருவான். என்ன அடிக்கிறான், ஆத்தி டான்ஸ் எல்லாம் ஆடுது இது, நான் அவனை பார்த்து பாவம். அந்த டைமில் பார்க்கும்போது வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்போ பார்க்கும்போது ஆதியை பார்க்க பாவமாக இருக்குது. இந்த நான் பாட்டு செம்மையாக லவ் பண்ணுறது, எனக்கு காட்டுக்குள்ளே கூட்டியாந்து மழை பெய்ய விட்டு என்னை மிதிச்சு கொன்று கல் மேலே தொங்க விட்டு நீயும் விழுந்து ஒரு ஃப்ளோவில் என்ன விட்டுருந்தாலும் என்னத்துக்கு ஆயிருப்பேன் நான். செல்வராகவன் வந்து ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியை வந்து ரொம்ப பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் இந்த இடத்துல. ரொம்பவே என்னன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா, தனுஷ் வந்து திவ்யா மேலே அன்பு காமிப்பான், திவ்யா வந்து தனுஷ் மேலே அன்பு காமிப்பா, ஆதி வந்து திவ்யா மேலே அன்பு காமிப்பா, திவ்யா வந்து ஆதி மேலே அன்பு காமிக்க மாட்டான். அவள் ஹேண்டில் பண்ணுற விஷயம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆதி வந்து இது லவ்வான்னு கேளம் அப்படின்னு ஆதி கேட்கும்போது செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுவா. அவளுக்கு இருக்க கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது வந்து அப்படியே இங்கே வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் தனுஷ் மேலே. அதை இந்த பயவுள்ள வந்து சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தா மாதிரி இந்த பயவுள்ள அதை உள்ளே எடுத்து நல்லா இருக்குது பீஸு, இது கொண்டு போய் காட்டில் கடத்தி வச்சுப்போம், நம்ம வாழ்ந்துப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவான். அது திவ்யா கேரக்டர் ஓகே. திவ்யாவோட அப்பா இந்த ஃபோன்லாம் பண்ணி ஆதி மாட்டிப்பானே, அந்த பாட்டு இருக்குமே, என்ன பாட்டு, ஒரு சின்ன தீம் சாங், பிட் சாங் ஒன்று, காதல் காதல் காதல். இவன் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா, தம்பியோட பாதி உள்ளே போந்துருவானே, அதுதான் ஓ ஓ அந்த பாட்டு கேசட்டில் கேட்டு தனுஷுக்கு வரும் போல இது செமையாக இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா அது ஆதிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இந்த சேதுபதியில் நான் யாரு பாட்டு வந்து சரி விஜய் சேது ஸ்லோமோஸ் அனுப்புற போலாம் வில்லனுக்கு அந்த பாட்டை போட்டிருப்பாங்க. ஆமாம், இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா அது வரைக்கும் பயங்கரமான ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஃபேனாக இருந்தவன் இந்த யுவனோட மியூசிக்கை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இவ்வளோ நாள் ஏஆர் ரஹ்மான் வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு, யுவன் தான் வந்து நம்மளை வந்து நமக்கானவர் அப்படிங்கிறது வந்து படத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். செல்வராகவன், அரவிந்த் கிருஷ்ணா, யுவன் சங்கர் ராஜா 3 பேர் ஒரு மிகப்பெரிய காம்போவாக தொடர்ந்து படம் பண்ணுவாங்கன்னு பைத்தியமாக இருந்தோம். அப்படியே நடுவில் கட்டானது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஏன்னா அரவிந்த் கிருஷ்ணா வந்து பயங்கரமான கேமரா காதல் கொண்டேன்ல, இந்த மாதிரி லோ பட்ஜெட் படத்தெல்லாம் ஒன்றும் பெருசாக அந்த ஒரு கேட்டை திறப்பான் ஹாஸ்டல் காட்டிலேருந்து வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு. இப்போ டாப்பாங்கன்னு வரும், ஓஹோ டாப்பாங்க, என்ன இந்த மாதிரிலாம் லென்ஸ்லாம் நம்ம ஊரில் வைக்கவே மாட்டாங்களே, இது மாதிரி இங்கிலீஷ் ஸ்டார் மூவிஸில் தானே பார்ப்போம். அப்புறம் பார்த்தா எல்லா சின்ன பையனுங்களா, நம்மளும் குட்டி பையனா, ஆகா நம்மளும் இது மாதிரிலாம் எடுக்கலாம் போலையே அப்படின்னு இருக்கோம். ஆமாம், ஏன்னா ஆதியோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆதியும் சரி அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி பரிச்சயமே கிடையாது. ஆமாம், அவங்களோட ஆக்டிங்கும் வந்து அப்படியே எல்லாம் சிவாஜி கணேசன் ஆக்டிங் மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துல நம்மள வந்து இது பண்ற ஆக்டிங்லாம் கிடையாது. ஆனா வச்சிருக்க ஃப்ரேம்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். செல்வராகவனோட டைலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டைலாகும் எல்லாமே வந்து ட்ரால் மாதிரியே இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து செம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு சோனியாகரோட பார்த்து சொல்லும்போது அவ வேற ஜாதி நம்ம வேற ஜாதியுமா, என்ன வேற ஜாதி அப்படின்னு கேட்கும்போது என்னடா ஜாதி பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு பண்ணும்போது ஏழை பணக்கார ஜாதியை பத்தி பேசுறாங்க.
அந்த டைலாக் நல்லா இருக்கும், கேமரா ஷாட் நல்லா இருக்கும். ஆனா இவங்க நடிப்புலாம் பார்த்தா அவங்க நடிக்கிறாங்களா பேசுறாங்களான்னு என்ன நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு எடுத்துடலாம் மாப்பிள்ள அப்படின்னு இறங்கின மாதிரி தான் செல்வராகவன் கிட்ட அது இருக்குமே. யாரா இருந்தாலும் நடிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவஞ்சி ரவி கிருஷ்ணா நடிக்க வச்சாச்சு. இந்த பசங்கள்லாம் என்ன, நான் அப்படிதான் அதை எடுத்துப்பேன். அது அனிதா அது ஒரு புது நியூ வேவ் டீமாக வந்தாங்க அந்த இதில். அப்புறம் வேற அந்த படத்தில் வந்து அவர் கேரக்டர்ஸையும் பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணுவார். அதாவது யாரையுமே வந்து தூக்கி நிறுத்திட்டு எல்லாருமே வந்து நீங்கள் தான் எங்கள் பாகுபலின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவன் வந்து சம்மு போடுவான், சம்மு போட்டு முடிச்சோன்னா ஒரு ஹீரோயிசம் முடிஞ்சிடும். எல்லாம் வந்து அந்த போர்டை பார்ப்பாங்க. சோனியா அகர்வால் மட்டும்தான் விழுந்திருப்பா அந்த ஹீரோயிசமுக்கு. கரெக்ட். ஆமாம், அடுத்த வேலையை பார்த்து அவங்களுக்கு பெரிய ஷாக்காக தெரியாது. சார் வாயை பிளந்துருவான் அவன் எப்படி போட்டான்னு. அதை விட்டு அடுத்த வந்து சோனியா. கரெக்டு. மற்ற ஊராக இருந்தால் எல்லாரும் மாப்பிள்ளை நீ வேறு லெவலில் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு சோனியா அகர்வாலோட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ்லாம் வந்து அவனை திட்டுறது, அவங்ககிட்ட போய் டவுட்டு கேட்க வேணாம்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு பெரிய உடைப்பு. என்னன்னா நம்ம நேரிலே நடந்திருக்கு, நமக்கு நடந்த விஷயத்த சொல்றானே காமிச்சது. சினிமாவில் வந்து நம்மளுக்கு அடுத்து என்ன தோணும்னா அடுத்த சீனே எல்லாரும் போய் தனுஷ் கிட்ட விழுந்துருவாங்க, காலில் விழுந்து எனக்கு சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அங்க வந்து அவன் திருப்பியும் உடைக்கிறான் மற்ற கேரக்டர்ஸ்லாம் வச்சு. அவன் வந்து ஸ்மெல்லே இல்லை, அவன் ஸ்மெல்லே வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கேரக்டர்ஸ்லாம் போயிடும். சோனியா அகர்வால் மட்டும்தான் தனுஷ் கிட்ட போகும். முதல்ல அதாவது நம்ம வந்து ஆதி சீன்ஸ்லாம் கவனிக்கவே மாட்டோம், எப்படா தனுஷ் வருவாங்கிற மாதிரியே தான். முதல்ல தனுஷ் வந்து அசிங்கம் இங்கே இருக்க முடியலங்கிற அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது லஞ்சில் வந்து அங்கே உட்காந்து எல்லாம் அவமானப்படுத்துவாங்க. படுத்தும் போது இவ தான் முதல்ல வந்து ஷேர் பண்ணலாமான்னு கேட்பா. அந்த முக்கியமான ஒரு மொமெண்ட். இன்னொரு ஏன் நான் செல்வராகவன் நியூ வேவ்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அது வரைக்கும் சீனா யோசிச்சுட்டு இருந்த தமிழ் சினிமா எப்படி சீன் பிடிக்கலாம், எப்படி சீன் பிடிக்கலாம் யோசிச்சு தனித்தனியா இருக்கும் படத்துல. இதுக்கு சரி மொமெண்ட் வைப்பான். இந்த ஆள் தான் வந்து மொமெண்ட்ஸ் வச்சு. அதாவது அவன் வந்து அந்த காட்டுல இருந்து வெளியில வரும்போது அந்த கேட் ஓபன் ஆகும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று வரும். அந்த பிஜிஎம்ல இருந்து அவன் வெளியே வரும்போது அது ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் அவன் உள்ள வரும்போது அவன் போய் டெஸ்க்ல பெஞ்ச்ல உட்கார்ற வரைக்கும் எல்லாருமே அவனை ஒரு பாப்பாங்க. அது ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து சாப்பாடு சீன். ஆமா, எல்லா சீன்ஸுமே வந்து வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருக்கிறது ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு தெரியுது, என்ன பண்ணிருக்கான்னு அந்த வயசுல சொல்ல தெரியல. அவ வந்து ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது அது ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம இதோ சொல்லிடலாம், இதையும் நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. அவன் வந்து வருவான், அவன் வந்து ஒரு ஆட்டோ இடிச்சிருவான், ஆட்டோக்காரன் வெளியே வந்து அது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால பார்ப்போம். அவன் பேசுற அந்த ஸ்லாங் டொக்கு போட்டான்பா, டொக்கு போட்டான்னு சொல்லிட்டான். அதெல்லாம் வந்து அந்த இன்னொன்று தனுஷ் திருப்பி அடிப்பாங்கிறதா சீனாவே இருக்கும் நம்ம நார்மல் படத்துல. என்னன்னா ஹீரோ அடி வாங்குறாங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஓ நீ அடிக்க மாட்டியா போ, இருறா இன்டர்வலுக்கு மேல அடிய மட்டும் பாடுறா, பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல வச்சு அடிக்கிறது. அது ஒன்று. அது இன்னொன்று, நம்ம இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ பாட்காஸ்ட் பேசுறதுமே அந்த படம் வந்த டைமில் அந்த படத்தை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு மீடியா ப்ரெஸ்ஸுக்குமே தெரில. ஆடியன்ஸான நமக்கு வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும், பேச தெரில. எனக்கு தெரிஞ்ச எந்த பேப்பர்லையோ புக்லேயோ அந்த படத்தை பாராட்டி நான் பார்த்ததே இல்லை. என்ன எழுதுவாங்கன்னா செக்ஸ் இருக்கு மார்பகம் காட்டுறாங்க, லிப்கிஸை காட்டுறாங்கன்னு தான் ஓடிச்ச தவிர செல்வராகவனை வந்து ஒரு சீரியஸான ரைட்டராக பார்க்கக்கூடிய நிலைமை அந்த டைமில் சுத்தமாக இல்லை. நான் அடித்து சொல்லுவேன். நான் இப்போ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண என்னதான் சொல்கிறாங்க படத்தை பற்றினா, நம்ம மனசில் நமக்கு சொல்ல தெரியாத மேட்டர்லாம் இப்போ இவ்வளோ டீப்பாக கேமரா எப்படி இருந்துச்சு, மியூசிக் எவ்வளோ இருந்துச்சுன்னு யாரையுமே அது ஆத்மார்த்தமாக அவங்கள பாராட்டினதா எனக்கு தெரியல. ஆனால் அது தொடர்ந்து அடுத்தடுத்த படம் கிடைக்கலன்னா இந்த ஆளையும் ஒன்றும் இல்லாமல் வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க. அதுதான் உண்மை. இல்லை இப்போ சினிமாலே வந்து ஆபாசம், கிளாமரு இது ஒரு ஏரியா, அதுக்கப்புறம் சென்சுவலு எராட்டிக்காக காமிக்கிறதுங்கிறது ஒரு ஏரியா. இப்போ நீங்கள் வடச்சென்னையில் செல்வராகவன் வந்து வடச்சென்னையில் வெற்றிமாறன் வந்து அமீரையும் ஆண்ட்ரியும் வச்சு ஒரு நியூட் ஷாட் எடுத்துருக்கு. அது வந்து எராட்டிக்கான ஒரு ஏரியா, சென்சுவலான ஒரு ஏரியா. எதுக்கு ஒரு கேங்ஸ்டர் படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டர் வந்து இது பண்ணுறத வந்து நியூடாக உட்காந்து கப்பலில் உட்காந்துருக்கிறது எதுக்கு காமிக்கணும் ஒரு கேள்வி வரும். இதே மாதிரி ஒரு ஸ்பார்டான்ஸோட கதையில் வந்து ராஜாவும் அந்த ராணியும் மேட்ரு பண்ணுற சீன் ஒரு 5 நிமிஷத்துக்கு போகும் ஹை ஸ்பீடில். ஆமாம். ஸோ அப்போ அதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, ஹாலிவுட்லாம் கிளியராக அது ஒரு ஃபீலு அவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதே தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவில் அதை பார்க்கும்போது ஷாக் ஆகுறாங்க ரொம்பவே. இப்போ அந்த ஷாக்கிங் மேட்ரு தான் இவங்க வந்து சென்சுவலாக இதை பிரிக்கிறதா, எராட்டிக்காக பிரிக்கிறதா, இல்லை கிளாமரஸாக பிரிக்கிறதா, இல்லை அடல்ட் கண்டென்ட்டாக பிரிக்கிறதாங்கிற கன்ஃபியூஷன். செல்வராகவன் வந்து எராட்டிக் சென்சுவல் ஆர்ட் ஃபார்மில் வந்து தத்தளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிலைக்கு வந்த ஒரு ஆளாக தான் நான் பார்க்குறேன். அவர் துள்ளுவதோலமையிலேருந்து ஆரம்பித்து
ஏன்னா அந்த டைம்ல வந்து அது பி கிரேட் சினிமா கிளாமருக்குன்னு ஒரு மார்க்கெட், அந்த மார்க்கெட்டுக்காக அந்த அந்த கிராஜுவேஷன் இருக்கும். அது வந்து காதல் கொண்டேன்ல கொஞ்சம் சீரியஸ் ஆகும், 7Gல அப்படியே ரொமான்ஸ் போகும். ஆனாலும் கடைசியில் அந்த ஒரு பாட்டு ஒன்று, கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று வரும். ஆட்டு போக 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 ஆமாம் டோட்டலாக வெளியே வர முடியல அவரால். அவரும் அதை ஜாலியாக எடுத்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். இல்லை இதெல்லாம் வச்சாதான் படம் ஓடணும் தேவையில்லை, இல்லை ஏதோ ஒரு கும்பல் இதை பார்க்கறதுக்குன்னு வருவானுங்க, 2 டைலாக் எழுதி விடுவோங்கிற ஒரு ஃபன் மொமெண்ட்டாக தான் அதை நான் எடுத்துக்கிறேன் அதை. ஸோ அந்த அந்த ஒரு லைனை வச்சு இன்ஸ்பயர் ஆகி ஒரு இந்த படத்தை எடுத்த மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். அது தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைட்டிலுமே வச்சுட்டு இருப்பேன், காதல் கொண்டேன் 2 வார்த்தையில் வைக்கிறான் அவன். அது ஏன் அந்த பாஸ்டன்ஸில் வச்சாங்கிறது அவ புரியல. வினோத் இறந்ததுக்கு அப்புறம் தான் ரைட்டு அது பாஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுது. ஏதோ ஒரு பழைய பாட்டில் காதல் கொண்டேங்கிற வார்த்தை வந்துச்சு. ஏதோ ஒரு இளையராஜா பாட்டோ பிபி சீனிவாஸ் பாட்டோ காதல் கொண்டேன்னு அழகாக வந்துச்சு. ஆமாம், ரொம்ப பழைய பாட்டு, சொன்னது நீ தானா, ஏதோ ஒரு பாட்டில் இங்கிருந்தா எடுத்து அந்த வார்த்தைன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் யுவன் மியூசிக் மாதிரி அரவிந்த் கிருஷ்ணா கேமரா. அப்புறம் தான் அரவிந்த் கிருஷ்ணா நீ குருதி புனல ப்ராஜெக்ட் தனுஷில் வந்த 2வது ஸ்பை அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. நீ ஆக்டர் வேறையா. அப்புறம் கண்டு கொண்டேன்ல அஜித் ஃப்ரெண்டாக வருவார், பண்ணிக்கிட்டு இருப்பார். அவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஒயிட் எலிஃபென்ட் ஒன்று ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து படங்கள் 3 பேரும், யுவன், செல்வா, அரவிந்த் கிருஷ்ணா. அப்புறம் நின்றுச்சு அது. ஆனந்த விகடனில் நான் படித்த ஞாபகம் அப்படியே இருக்குது. திருடன் போலீஸ்னு ஒரு போஸ்டர் மட்டும் விட்டாங்க. நான் குஷி ஆகிட்டேன். தொடர்ந்து படம் வரப்போது நாங்கள் ப்ரொடியூஸும் பண்ண போனோம்னா நம்ம வளர்ந்து காலேஜ் போனால் இவங்ககிட்ட தான் போய் கதை சொல்கிறோம்லாம் எழுதியிருந்தேன். டாக்டர்னு ஒரு டைட்டில் வந்து டாக்டர்ஸ் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் பைத்தியமாக என்ன அது அது ஒரு உலகம், செல்வாவின் உலகம். செல்வாக்கே தெரியாது என்னெல்லாம் இவ்வளோலாம் பார்த்தீங்களாடா அப்படின்னு. ஏன் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இது இப்போ வினோத்தோட அந்த சைக்காலஜி போலாம். அந்த அவன் வந்து கடத்துவான் அப்படிங்கிற கெஸ்ட் வந்து யாருக்குமே இல்லை. நான் நினச்சேன் ரைட்டு கூட்டிகிட்டு போகிறான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டான். அந்த டவுட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சா படம் பார்க்கும்போதெல்லாம்? வினோத் பண்ணக்கூடிய சாத்தியார் யாருக்காக அவங்க கெஸ் பண்ண ஆள் யாரும் அவங்களுக்கு தெரியுமா? இல்லை எல்லாருக்குமே அது வந்து அந்த ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக தான் இருந்துச்சு அந்த இடம் வந்து. இவன் கடத்துவான் அப்படிங்கிறது. நான் வந்து கூட்டு போயிட்டு லவ் சேர்த்து வச்சுருவான். அதுக்கப்புறம் திவ்யா வந்து அவனோட மனசை புரிஞ்சு இந்த பக்கம் வந்துடுவான். நான் பார்த்தா ராம்கி ஜெயராம் படம் மாதிரி அவனு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பைபிளில் இவன் கடத்துவான் தக்கிட்டான்னு சொல்லும் போது அந்த பஸ்ஸு கட்டில் போகும் பாரு, மாலை அப்படின்னு இருக்கும் அந்த இடம். அது வந்து அங்கே இருந்தால் குணா ஞாபகப்படுத்தலை. ஆனால் அது தேவையும் இல்லை. அது ஒரு ஜங்கிள் புக்கு மௌலியோட கேட்டரை கூட வச்சுக்கலாம். அவரை காட்டில் வந்து காட்டிக்கே போனதுன்னு. அது என்ன சொல்கிறது, அவனோட குணம்னு பார்த்தா எப்படின்னா இன்ட்ரோவர்ட் எல்லாருக்குமே. எனக்கே வினோத் வந்து கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அதிகபட்சமாக நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா என் ஸ்கூல் எப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் தான். எப்படின்னா பணக்கார பசங்க விளையாடுற பசங்களாம் தனியாக இருந்துக்கிட்டு மற்ற பசங்களெல்லாம் கிண்டல் பண்ணுற ஒரு ஸ்கூல் அது. அது மாதிரி ஒரு ஆணாதிக்கம் பிடிச்ச ஒரு திமிரு பிடிச்ச ஒரு ஸ்கூலு. அங்கே ரொம்ப 6வதுக்கு மேலே சேர்ந்து சமாளிக்க முடியாமல் இருந்த ஒரு பையன். நானும் இந்த அவுட் சைடர் தான். அவங்க காஸ்ட்லி வண்டியில் வருவாங்க, நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் வருவோம். அவங்களோட பேனா, அவங்க வண்டி, அவங்க ஹேர் ஸ்டைலு, அவங்க போடுற பவுடர் சென்ட் வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது. வினோத் மட்டமாக தான் நான் வெட்டிட்டு உட்காந்துருப்பேன். நமக்கு வந்து வினோத் தனியாக கடைசி பெஞ்சில் உட்காரும் போது இது நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து வினோத்தை நான் கனெக்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். அது வந்து அப்படியே ஒரு கேரக்டர் முறை எழுதுனது காதல் கொண்டேன்ல தான் எனக்கு தோணுது. குணா கமல் கூட என்னால் அது இன்ட்ரோவர்ட்டாங்கிறத விட அவங்க கொஞ்சம் ரவுடி சண்டை போடுவான், அவங்ககிட்ட ஒரு ஆண்மைத்தன்மை இருக்கும். வினோத்தை பார்க்க அடடா என்னடா நல்ல ஒரு டீனேஜ் ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்த எல்லா தமிழ் மிடில் கிளாஸ் பசங்களும், அதுவும் முக்கியமாக வந்து அர்பன் ஏரியாஸில் வாழ்கிற டவுனில் வாழ்கிற மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் வினோத் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். எப்படின்னா இப்போ எனக்குமே அதே நடந்திருக்கு. இப்போ நான் படித்த ஸ்கூலில் வந்து 3 செக்ஷன் இருக்கும், ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் சொல்லிட்டு. ஏ செக்ஷனில் ஃபுல்லாக தமிழ் பசங்க இருப்பாங்க, நான்லாம் ஏ செக்ஷன். பி செக்ஷனில் ஃபுல்லாக ஹிந்தி பசங்க இருப்பாங்க, அதில் ஒரு தமிழ் கூட இருக்க மாட்டாங்க. பி செக்ஷன் ஃபுல்லாக ஹிந்தி. இதில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனியில் வர அனிதா, காதல் கொண்டேனில் வர திவ்யா, இப்படி தான் இருப்பாங்க. சி செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெலுங்கு, கன்னடா, ஏவும் தமிழும் இருக்கும், ஹிந்தியும் இருக்கும். சின்ன வயசில் நானாக புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஏ செக்ஷன்னா தமிழ்நாடு, பி செக்ஷன்னா நார்த் இந்தியா, சி செக்ஷன்னா வந்து சவுத் இந்தியா, தெலுங்கு, கன்னடா அப்படி போல் இருக்கு நானாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நாங்கள் வந்து இப்போ என்ன தான் நாங்கள் கிளாஸ் டைம்ஸில் வந்து வேறு செக்ஷனாக இருந்தாலும்
ரிசர்ஸில் ஸ்நாக்ஸ் பீரியடில் லஞ்ச் பீரியடில் எங்கேயாச்சும் எக்ஸ்கர்ஷன் போகும்போது ஸ்கூலில் வெளியிலலாம் இன்ட்ரா கல்ச்சுரல்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாம் ஒன்றா தான் நாங்கள் சுற்றுவோம். அப்போ எங்களுக்குள்ள இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் நாங்கள் யார் அருமை அருமை. ஸோ அந்த ஒரு இல்லை நான் காலேஜ் படிக்கும்போது சென்னையிலேருந்து வெளியூர்லேருந்து மெட்ராஸில் இந்த படிக்க வந்த பசங்களுக்கு தனி கிளாஸு, சென்னையிலே இந்த படிச்சு வந்த பசங்களுக்கு பக்கத்து கிளாஸு. எங்களுக்கு அவங்களுக்கான வித்தியாசமே பயங்கரமாக இருக்கும். அவங்க செலவு பண்ணுறது, அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்க ஹேர் ஸ்டைலு, எங்கள் ட்ரெஸ்ஸு, நாங்கள்லாம் இந்த கட்டப்பட்ட சட்டை தான் எங்களுக்கு மாடர்ன் சட்டை ஃபுல் ஹேண்ட். அப்புறம் நாங்கள் அவங்கள பார்த்துட்டு நாங்களும் அவங்கள மாதிரி டிஷர்ட் போடுறது, அவங்கள மாதிரி கிளாஸ் வாங்குறது, வண்டியில் வர்றதுன்னு எங்களுக்கு வந்து காலேஜ் வரைக்குமே இருந்துச்சு. ஆமாம். ஸோ முறை வந்து அந்த ஒரு பேசப்படாத ஒரு அந்த டீனேஜ் கிரைசிஸை வந்து வினோத் எடுத்துக்கிறானே சொல்லலாம். அப்புறம் டேலண்டாக வேறு இருக்கான். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனா, நார்மலாக ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்க நம்ம ஊரில் கிரைசிஸில் இருக்க மாட்டாங்க. அவனா ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பான். அது இந்த முறை இல்லை. நம்மள மாதிரி பையன் கூட போய் மேக்ஸில் சம் போடலாமான்னு மாதிரி தான் அந்த சீன் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஊர்லேருந்து வந்த ஒருத்தரும் படிப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம அனுபவித்ததெல்லாம் என்னென்னா முழுக்க முழுக்க அந்த பசங்க அந்த பொண்ணுங்க வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பாங்க. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். நம்ம மொழியில் இருக்க பொண்ணுங்களே வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வச்சு துரத்தி விட்ருவோம். ஆமாம், அந்த மாதிரி கேட்டகரி. ஆமாம். இதில் வந்து அவங்க வந்து எப்படி நம்மளோட வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வளர்ந்ததுனால இதில் வந்து ஒரு திவ்யா வந்து நம்மக்கிட்ட அன்பு காமிக்கும்போது, திவ்யா மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அன்பு காமிக்கும்போது ஒட்டுமொத்த இந்த அர்பன் டீனேஜ் கிரைசிஸில் இருக்க பசங்களுமே கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதுவும் திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு வந்து பேசினா முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, அவன் இந்த இப்போ கூட ரீசெண்டாக அவன் காலேஜில் தனியாக உட்காந்துக்கிட்டு திவ்யா கூட பேசுகிற மாதிரி பேசி பார்ப்பான். இப்போ வரைக்கும் மீமில் இப்போ கூட இந்த மாதிரி தான் இந்த மொத்த சீன்லாம் இருக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் அதுக்கான அந்த கதை வினோத்தோட கேரக்டர் உட்காந்துட்டு இருக்கு. ஜனங்க பசங்க இவரோட கேரக்டர்னா அவனை முதல்ல எடுங்க. நானே எங்கேயாவது ஒரு ஜோக் ஒன்று சொல்லணும்னா இந்த காது கொண்டு வினோத் மாதிரி அப்படின்னு சொன்னால் ஜனங்களுக்கு டக்குன்னு புரியுது. ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வந்து அங்கே தனுஷ் பண்ணது. இவ்வளோ பேசுகிறோம், தனுஷோட ஆக்டிங்கை பற்றி நம்ம பேசவே இல்லையா? மிகப்பெரிய இந்த ஹாலிவுட்டை கலக்க போகும் அந்த ஒரு 5 நிமிஷம் வர 10 நிமிஷம் வர படத்தில் அவ்வளோ பெரிய ஒரு இப்போ தனுஷ் மாதிரி ஒரு தம்பியே நடிக்க வைக்கல அப்படின்னா இந்த காதல் கொண்ட மாதிரி ஒரு படம் சாத்தியமா உங்களுக்கு? என்ன அந்த டைம்ல என்ன தனுஷோட ஆக்டிங்கை வந்து நான் ஃபீல் பண்ணவே இல்லை. உண்மை நான் சொல்லணும், காதல் கொண்டேன்ல, காதல் கொண்டேன்லையும் ஃபீல் பண்ணல, நான் துள்ளுவதலைமையிலையும் ஃபீல் பண்ணாங்க. ஒண்ணுமே இல்லை, அங்கே எல்லாருக்கும் நமக்கே தெரியும். அது வந்து செல்வ ஏதோ ஒரு படம் ஒன்று புதுசாக வந்திருக்கு, விட்டு பார்த்தோம் ஓடிடுச்சு. சொல்லுங்க காதல் கொண்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் தனுஷோட ஆக்டிங்கை ஃபீல் பண்ணது புதுப்பேட்டையில் தான். புதுப்பேட்டையில் தான் தனுஷ்னு ஒருத்தன் பயங்கரமாக நடிக்கிறான் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணது புதுப்பேட்டையில் தான். அதுவும் முக்கியமாக வந்து அந்த போஸ்டர் பார்க்குற சீனில் தான். அதில் ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த பிஜிஎம். ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் 4 இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு டர்க்கிஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வரும். அது ஒரு அருமையான இடம். ஆசை ஓயுமா அறியுமா அப்படின்ட்டு வரும். எனக்கு கிளைமேக்ஸில் வந்து நமக்குன்னு ஒரு வீடு அந்த இடத்துல வந்து இல்லை, இந்த பையன் நடிகன் சும்மாலாம் ஒன்றும் டான்ஸ் ஆடலை. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட ஆக்டிங் பற்றி பேசும்போது எம்எல்ஏ உனக்கு சீட்டும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பும்போது தனுஷ் வந்து எல்லாரையும் திட்டுவான். என் முன்னாடி வந்து ஒன்றுக்கு போகிற நாய் நீ, உனக்கு சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன குமார் அவசரப்பட்டிய குமார் அப்படின்னு அவன் பின்னாடி திரும்பி நடந்து வருவான் பாருங்க. அப்போ ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவான். அந்த பிஜிஎம்மும் பயங்கரமாக இருக்கும். அப்போ தனுஷோட ஆக்டிங்லாம் வந்து அந்த பிஜிஎம் லெவலுக்கு சிங்க் ஆகும். நீங்கள் மற்ற படத்தில் ஒரு சுமாரான ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் பயங்கரமாக எங்கேயோ போயிட்டுருக்கோம். இவனோட நடிப்பு பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மோட சிங்க் ஆகாது, அதனால சீனே ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம யோசிப்போம் என்னடா பிஜிஎம் எனக்கு தெரியாமல் இருக்காது இந்த இடத்துல. ஆனால் இங்கே ஒரு ரைட்டிங் காதல் கொண்டேன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்வராகவன் ஸ்டைலே தான் தனுஷ் நடிச்சிருப்பார். அந்த எனக்குன்னு ஒரு வீடு, எல்லா படத்திலுமே யாரா இருந்தாலுமே நீங்க 1991 ஆண்ட்ரியா ரீமாசன் கூட செல்வராகவன் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கேப் ஒன்று விடுவாப்ல, எல்லாருமே ட்ரோலுக்குலாம் வசதியா இருக்கும். ஆமா நீ போய் சொல்லு, நான் எதுக்கு சொல்லணும், என்னடி ஓவரா பேசுற, ஓ அடிச்சிருவியா, ஏன்டா சரணா அப்படி போகுது, அடி சரணா ஷாரா இல்ல அதெல்லாம் அப்படிதான். அந்த மாதிரி வந்து அங்கதான் தனுஷோட ஆக்டிங் வந்து புதுப்பேட்டையில தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். காதல் கொண்டேனில் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு காதல் கொண்டேனில் வந்து மோனோலாக்ஸா டைலாக்ஸா எனக்கு அவரை வந்து அந்த காதல் கொண்ட ஸ்டேஜில் பேசுவான்ல நார்மலாக இருந்து
இவ வந்து போய் பேசுன்னு சொன்னதுக்கப்புறம் மாறணும். அதெல்லாம் செம்ம சீனாக நான் ரசிக்கிறேன். அது ஆக்டிங்னால நான் ரசிக்கல, அது வந்து ஒரு சீனாக சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் ரசிக்கிறேன். கரண்ட்டு போகுது, வாய்ஸ் மட்டும் கேட்குது, இதெல்லாம் நான் வந்து டைரக்ஷனாக தான் பார்த்தேன். ஒரு சீன் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் நான் தனுஷனும் ஒருத்த நாளைக்கு வருவான் அப்படிங்கிற ஹோப் வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து சரி எனக்கு வரல. எனக்கு செல்லதாகவன் படம் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மூட்ல தான் அந்த இடம்லாம் நான் வந்துச்சு. இல்லை எனக்கு வந்து அது வந்து ஃபுல்லாக சீன்ஸாக இருக்குது, ஒரு கதை, அதில் நான் யாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம், எடுக்கிறவன் நல்லா எடுத்துட்டு இருக்கான். அப்படிதான் நான் வந்து பார்க்குறேன். தனுஷ் அப்போ தன்னைத்தானே தான் போகும். நம்ம நீங்கள் வந்து ரசிச்சிக்கிட்டாரு. ஆமாம், நீங்கள் வந்து வைபு வந்து நான் ஃபீல் பண்ணுறதும் நீங்கள் வந்து தனுஷோட ஆக்டிங் வந்து காதல் கொண்ட ரசிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஏன்னா நான் வினோத்தை தானே நான் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால ஆட்டோமேட்டிக்காக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து எந்த இடத்துல வந்து ஒருத்தன் நடிக்கிறான்டா அப்படின்ட்டு எப்போ நினச்சிங்க நீங்கள்? எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே சீனாக தான் ஓடுவோம். அந்த அந்த ஒருத்தனை காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வருவான். ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் தான் இருக்கும். அதெல்லாம் ஆரம்பம் அங்கே தான் வினோத்தோட இன்னொரு சைடு வந்து ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஃப்ளிக்கரில் வந்துட்டு போகும். எனக்கு அந்த முகம் மாதிரி ஸ்டேஜில் பேசுறது தான் லைன் ஆர்டராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்டர்வல் சீன்லாம் ஜாலியான சீனு, காட்டுக்குள்ளே போகிறது கூட ஒன்றும் பெருசாக இல்லை, அதே வினோத் தான். இது கிளைமேக்ஸில் பேசுறது எல்லாத்தையும் விட அந்த கடைசியில் உழுவுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அழுவ ஒன்று அழுது சிரிப்பான், அங்கேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த இடம் நீங்கள் சொதப்புனீங்கன்னா படமே 2 படமே அதில் அடி. அவன் வந்து ஒரு 5 பக்க டயலாக்க 4 செகண்ட் தனுஷ் சொல்லிட்டு கையை விட்டுருவான். அது நீங்கள் அழகாக போஸ்ட்டில் எழுதிருப்பீங்க, அதை பொறுமையாக அதை வருவோம் நம்ம. அது அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், மைண்டில் என்ன ஓடி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ஜாய் பண்ணேச்சா. என்னடா விட்டுப்பட, அதாவது எப்படின்னா விட்டுப்பட திலகம் தனுஷ் வாழகன்னு என் ஃப்ரெண்டு இலியாஸ் கத்துறான் சொல்லிட்டு நாங்களே சிரிக்கிறோம். அந்த கவுண்டருக்கு தேட்டர் சிரிக்குது, ஏன்னா வந்திருக்கவங்களே மேட்டர் படம் பக்கம் தான் வந்திருக்காங்க. பைபிள் 1/4 மணி நேரத்தில் டேய் மேட்டர் படம் இல்லை, இது வேற படம், மூடிட்டு பாரு அப்படின்னு செல்வராகவன் சொன்னது எனக்கு லாக்கு. கேட் ஓப்பன் ஆகும்போது அதே தான் ஓ அது இருந்துச்சு. இல்லை செல்வராகவன் அதுதான் நான் சொல்கிறேன்ல, இதில் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் டேரக்டரை ரசிக்கல. இது வரைக்கும் ஒரு படத்துக்கு ஒரு டேரக்டர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டார் பின்னாடி அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஃபீலே ஆனது இல்லை. அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க சங்கரும் பானுங்க மணிரத்னம் பானுங்க, ஆனால் நம்ம ஃபீல் பண்ணது கிடையாது. ஒருத்தர் பின்னாடி இருந்திருக்கான், காதல் கொண்டேன் இல்லை. இந்த படம் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு டேரக்டருங்கிறத ஃபீல் பண்ணதே. ஏன்னா முதல்ல நான் சொல்கிறேன் கஸ்தூராஜா பண்ண வாய்ப்பு இல்லைம்மா. என்னங்க நான் ஒரு படம்லாம் பார்த்துருக்கேன், அவர் பழைய ஆள், யாரோ ஒரு இந்த புது பையன் பண்ணியிருக்கான் அப்படின்ற தேடுறேன். புக்லேயும் அவர் பேர் மட்டும் தான் போடுது. அதுக்கப்புறம் போடுறானுங்க அவர் மூத்த பையன் தான் இவர் பேரில் பண்ணாரா. நான் சொல்லலை நான் அடிச்சுக்கிறேன். நீ சொல்கிற மாதிரி நான் தேடி இருக்கேன், எவனா ஒருத்தன் பண்ணியிருக்கான், இது ஒரு தனிப்பட்ட மூலையிலேருந்து வந்திருக்கு இந்த உணர்வு. ஆமாம், ரெகுலரான லைஃப்ல இருந்து நம்மள அசைச்சு பார்க்குற மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம வந்து ஜான்டி ரோட்ஸை பயங்கரமாக ரசிப்போம், கிரிக்கெட் டைமில் பயங்கரமாக ஃபீல்டிங் பண்ணுவோம், வேற லெவலில் பண்ணுறான் அப்படின்ட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம ஊர்ல யார் இப்படி பண்றான்னு நம்ம தேடும்போது நம்மளுக்கு வந்து முகமது அசருதீன் ஒருத்தர் டைம்ல எல்லாருமே பாலை வந்து குனிஞ்சு எடுத்து அடிப்பாங்க, எடுத்து நிப்பாங்க, நின்று ஒரு பொசிஷனுக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அப்படியே ஏர்லயே பிடிச்சி அப்படியே அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தா இது வேற லெவல் ஃபீல்டிங் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்போ வந்து நம்மளை அவன் அசைச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம முகமது அசருதீன் மாதிரி பெரிய முகமது அசருதீன் இவரு அந்த வார்த்தை வருது. அப்போ வந்து செல்வராகவன் வந்து எல்லாருமே நார்மலாக படம் எடுத்துட்டு இருக்கும்போது நம்மள எவனுமே எல்லாம் போர் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பட்ஜெட் பத்மநாபன் படம்லாம் பார்த்துக்கிட்டு கஜேந்திரன் அதான் சொல்றேன் பிரபு ஜெயராமன். ஸோ அந்த மாதிரி சினிமா பார்த்துக்கிற டைம்ல வந்து அந்த டைம்ல தான் பேசிக்கிறாங்க இந்த விசிடி திருட்டு விசிடி பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவே அழிய போகுது, தமிழ் சினிமாவோட அப்போகலிப்ஸ் இது, தமிழ் சினிமா வந்து உலகம் அழியறதோ இல்லையோ தமிழ் சினிமா அழிஞ்சிரும், உலகத்துல 1000 வருஷம் நீங்களுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அந்த ரேஞ்சில் பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து காதல் கொண்டேன்ல வந்து இந்த மொமெண்ட் வருது. அதாவது இது வந்து தி இன்னர் லேயர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ வந்து என்னால வார்த்தைலாம் போட முடியும். அப்போ ஒரு மயிரும் தெரியாது நம்மளுக்கு, இன்னுமே தெரியாது. திருச்சி காவேரி தியேட்டர்ல போடுறாங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து கடத்திட்டு போவான், கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஃபோன் போடுவான், ஃபோன் போட்டு சோனியா அகர்வால் வந்து கடத்திட்டு போனது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து ஆதிக்கு ஃபோன் போடுறேன்னு சொல்லிட்டு வேற எவனுக்கும் ஃபோன் போட்டு பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் நார்மலா இருக்கும் எனக்கு, இதெல்லாம் பாக்குறது தானே, ஓகே பார்த்துட்டு இருக்கோம், கதையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், கதையை ஃபாலோ பண்றோம். ஒரு நார்மலான ஒரு சுவாரஸ்யமான சினிமால நார்மலா ஒரு இதே மாதிரி ஒரு படம் கதையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். அந்த கிராமமே எங்கேயோ ஆந்திரா அதுதான் இன்னர் லேயர்ஸ்ங்கிறது. அதாவது ஒரு லொகேஷனை ஒரு கேரக்டரா வைக்கிறது, ஒரு மியூசிக்கா ஒரு கேரக்டரா வைக்கிறது,
இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமாக நம்ம இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதே கிடையாது. உள்ள வரும்போதே நம்ம சொல்ல வரத சொல்லிடுறேன். ஃபோன் பேசும்போது அவன் வந்து அந்த சைடில் இருந்து யோ யாரா பேசுற வாட் த ஃபக் அப்படின்ட்டு அந்த சைடில் இருக்கவன் கேட்டுட்டு இருப்பான். தனுஷ் வந்து பேசிட்டே இருப்பான், அப்படியாடா இல்லடா நான் அனுப்பிச்சிடுறேன்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். திடீர்னு சோனியா அகர்வால் புடுங்கிட்டு அது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவா. அப்ப தனுஷ் பாப்பான் பாத்தீங்களா, அப்ப அங்கதான் வந்து இதெல்லாம் இது படத்தை தாண்டி வேற ஒரு சக்தி இருக்கிறாரு. இது படத்தை தாண்டி இது வந்து நம்ம இது வேற மாதிரி நம்ம எவனோ ஒருத்தன் நம்மள மெனக்கெட்டிருக்கான். டேய் உங்களுக்கு நான் ஒன்று தரம் பாருங்கடா அம்மால செத்திக்கடா நீங்க அப்படின்னு. இதுதான் அந்த முகமது அசாருதீன் மொமெண்ட். அந்த சீன்லயுமே ஃபுல் ஷேவ்ல இருப்பான் தனுஷ். அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டைலாக் எழுத ஒரு கிளாப் வருது. மொத்த வினோத படுற உங்களை ஃப்ராடு போய் மாறிட்டான் அப்படின்றாங்க. டேய் நீ இவ்வளவு கேடியாடா, இதெல்லாம் அந்த ஜனங்க பேசிட்டு இருக்கானுங்க. டேய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏமாத்திடா அம்மா மச்சான் இவன் தான் மச்சான் இல்ல இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அவர் ஃபுல் ஷேவ்ல கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டிருப்பாரு, போட்டுட்டு போன் பேசுவாரு. அதாவது திவ்யா நீ என்ன பார்த்து இப்பயாவது லவ் பண்ண எவ்வளவு அழகா மாறிட்ட பாரு சொல்லாம சொல்லுவான். அவன் செல்லாது ஆரியே லவ் யூ. அந்த போன் பூத் வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த ஆங்கிள் அந்த இடம்லாம் அந்த ஊரை சூப்பரா காட்டிட்டு பாரு. ஸோ இது வந்து இங்க தனுஷோட ஆக்டிங் நீங்க இதை நினைப்பீங்களா இல்ல இது வேற ஏதோ விஷயம் நீங்க நினைப்பீங்களா? வேற ஏதோ ஒண்ணு, வேற ஏதோ கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து நம்மள பார்க்க வைக்கிறோம். முன்னாடி இருந்து ஒருத்தன் ஆட்றான், ஒரு பொம்மை ஆட்ட மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்காங்கறத புரியுது. ஸோ இந்த கேரக்டர் விஷயம் வந்து முக்கியமான ஒரு இன்னர் லேயர். அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து எங்க ஆக்டிங்கை வாங்கியிருப்பான்னா சூப்பராக அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படத்துல ஒரே ஒருத்தன் செல்வராகவன் மாதிரி நடிச்சிருக்க மாட்டான். ஒரே ஒருத்தன் வந்து நடிச்சிருக்கான் அப்படின்னா யாருன்னா திவ்யாவோட அப்பன், பழைய காலத்து நடிகர் ஸ்ரீதர்னு சொல்லிட்டு. ஸ்ரீதரோட படத்துல நடிச்ச ஸ்ரீகாந்த் அவன் சுமாரான ஆக்டர். ஆனா இந்த படத்துல வந்து வேற லெவல்ல எல்லா படத்துலயுமே இதை பண்றாரு. பழைய ஆளுங்களை குட்டியாருது, நாகேஷா இருக்கட்டும், மனோரமாவா இருக்கட்டும், நீங்க சொல்ல ஸ்ரீதரா இருக்கட்டும், செல்வராகவன் கிட்ட இது ஒரு பெரிய பிளஸ்ஸா ஒர்க் அவுட் ஆகிற விஷயம். நீங்க துள்ளுவதோ நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா வழக்கமா படத்துல ஆவரேஜா நடிச்சிட்டு வர விஜயகுமார் வந்து துள்ளுவதோ செம்மையா பண்ணிருப்பாரு. ஆமா, அதே மாதிரி நீங்க அந்த காலத்து அரங்கேற்ற வேலை, அந்த இது என்ன படம் அது வெண்ணிராடை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப நார்மலா நடிக்கிறாரு, ஞாபகமே இருக்காது. இந்த படத்துல வந்து வெறித்தனமா நடிச்சிருப்பான் அந்த ஆளு. அதே மாதிரி பார்த்திபன் பாத்தீங்கன்னா 1001 வெறித்தனமா நடிச்சிருப்பான். அந்த விஷயம் வந்து பயங்கரமா செல்வராகவன் ஒர்க் அவுட் ஆகும். செல்வராகவன் காம்பினேஷன் வித் விண்டேஜ் ஆக்டர். புது ஆக்டர்ஸ்லாம் வச்சா செல்வராகவன் மாதிரி நடிப்பாங்க. என்ஜிகே பார்த்தீங்கன்னா சூர்யா, சாய் பல்லவி, அது வந்து செல்வராகவன் மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஏங்க நீங்கள் உங்களை மாதிரி நடிங்க, எதுக்குங்க செல்வராகவனை இமிடேஷன் பண்ணுறீங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இவங்க 7Gல வந்து சோனியா அகர்வால் அம்மா சீதாம்மா, டூயட் சீதாம்மா, ஐயோ அந்த அம்மா 7G நான் சொல்ல மாட்டேன். 7G எனக்கு ஞாபகம் வருது. அது வரைக்கும் 7G வேற மாதிரி போயிட்டு இருந்த ஒரு படம். டோட்டலாக அந்த கேரக்டர்ஸ், அந்த உலகம், எல்லா உலகத்தையும் செல்வராகவன் யூனிவர்ஸில் இருந்த படத்தை ஒரு தமிழ்நாடு யூனிவர்ஸுக்கு வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வர சீன் வந்து மனோரமா சீன் தான். மனோரமா வந்து ஒரு பழம்பெரும் நடிகை. அவங்க வந்து செல்வராகவன் யூனிவர்ஸுக்குள்ள வரும்போது அங்க ஒரு கேஸ் நடக்குது. ரெண்டு இது கிளாஷ் ஆகுது. ஆமா, அவங்க வந்து கேக்குறாங்க, இவன் வந்து பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு யாரா அவன் பொறுக்கியா இருக்கான், பொறுக்கிடா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்பெல்லாம் பேசுறது. இவ்வளவு படம் நடிச்சிட்டு முத மாதிரி தம்பி இப்பெல்லாம் டைலாக் பேசலாமா, நீங்க பேசுங்க நான் பாத்துக்கிறேன். ஸோ அந்த விஷயம் எல்லாமே செல்வராகவனுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆன விஷயம். ஒரு விண்டேஜ் ஆக்டரை எடுத்து செல்வராகவன் படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்தா, புதுப்பேட்டையில் பாருங்க அழகம் பெருமாள் கேரக்டர், ஐயோ யாருமே கெஸ் பண்ணல. எனக்கு அவர் தான் இதில் இது அழகம் பெருமாள் கெஸ் பண்ணவே முடியல. ஆமாம், அதை விட முக்கியம் வந்து நம்ம இவரோட கேரக்டர் அந்த இந்த படத்தில் வில்லனா வருவார் பாலா சிங். ஆமாம், அவரோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா ஆமா ஆமா, அவர் கடைசி அவர் இப்பதான் இறந்தாரு. இறக்குற வரைக்கும் அவரை வந்து அது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும். அவதாரத்தெல்லாம் மிகப்பெரிய வில்லன் அவரு. ரேவதியை போட்டு ரேப் பண்ணி கொலகாரனா அவர் கோவமா இருக்கும். இந்த படத்துல ஒரு படத்துல நான் ஹீரோவை பார்த்து வில்லனை பார்த்து பயப்படாம ஹீரோவை பார்த்து பயந்துருக்கேன். படம் பேர் அவதாரம் வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, நாசர் வந்து அது ஒரு பெக்யூலியர் டேலண்ட் நாசருக்கு. ஹீரோவா வந்து நம்மள பயமுறுத்துவார். முகம்னு ஒரு படம் வரும். ஆமா, வேற லெவலு. இவர் அந்த பாரதி படம் எடுத்தாரல, அவர் ராஜசேகரா ஐஏஎஸ், அதெல்லாம் ரொம்ப சன் டிவில போட்டான். அவங்க பார்த்து டேய் இருங்கடா தம்பி, என்னடா போயிட்டே இருக்கீங்க, சர்ரியலிசம் மேஜிக் ரியலிசம் நீயே வச்சுக்க, அதெல்லாம் ஞான ராஜசேகர் அவர் பேர், நல்ல பேர். ஐயோ ஐயோ,
அதே மாதிரி சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் செல்வராகவன் படத்தில் செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க. 4 செகண்ட் தான் இருக்கும். எங்க சாமி அங்க வாழுது, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அது செல்வராகவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓ ரைட் ரைட் ரைட். அவர் யார் தெரியுமா? மயக்கமேனல பாத்தீங்கன்னா அந்த இவரோட தனுஷோட போட்டோகிராஃபி வந்து குமுதம் ஆபீஸ் வரைக்கும் போறத ஒரு டிராவலா காமிப்பாங்கல்ல, அதுல வருவார் அவர். அந்த நான் வந்து செல்வராகவன் ஆஃபீஸில் போய் நின்று ரெஸ்யூம் கொடுக்கும்போது அவர் தான் வாங்கி உள்ளே போய் கொண்டு போனார். அவர் ரெஸ்யூம் அப்படியே டஸ்ட்பினில் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதையாவது கேட்பாருன்னு நினைக்கிறேன். செல்வராகவன்ட்ட நான் ட்விட்டரில் அப்போ மெசேஜ் இருக்கும். இப்போ நான் ட்விட்டரை யூஸ் பண்ணுறது கிடையாது, இருக்கா இல்லையான்னு தெரில. அப்போ வந்து ட்விட்டரில் வந்து செல்வராகவன் இருக்காருன்னா அவருக்காக நான் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மெசேஜ் பண்ணேன், ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு செல்வராகவன், ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப் நம்பா. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி சூப்பர். நானே அப்படிதான் வந்தேன், நீ அப்படி வந்துரு. அவருக்கு தெரியாது நம்ம ஒரு நாள் பாட்காஸ்ட் பண்ணுவோம். அது என்ன சொல்றது, அந்த ஒரு மாற்றம் கூட இல்லை. அதாவது ஒரு செலிப்ரேஷன் தான். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம்லாம் அவரோட இது ஆட்டோபயோகிராஃபி எழுதினார் ஆனந்த விடன்ல. உமால உட்காந்து படிக்கிறாடி கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா எப்படி வினோத் வந்தான், எப்படி 7G ரவிகிருஷ்ணா வந்தாலும் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போவார், அங்கே ஒரு பொண்ணு டெல்லி பொண்ணு உனக்கு லவ் பண்ணுவார். 2 பேரும் சேர முடியாது. எனக்கும் ரொம்ப பிடிச்சது. 2 பேரும் சேர முடியாது. ஆனால் சரி அப்போ படிக்கும் போது அப்படியே இமேஜினேஷன் அந்த பொண்ணு வந்து சோனியா அகர்வாலா தான் அப்புறம் ஓடுது. அப்புறம் எனக்கு காதல்லாம் சினிமா மட்டும் தான் இருந்தது. சினிமாக்காக நான் அந்த காதலை விட்டேன் பாரு, அப்படியே வருத்தமாக இருக்கும். இன்னொன்று தொழுதலைமை ஷூட்டிங்கில் ஒரு 3 வாரம் கழித்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு எனக்கு என்ன வந்துச்சு அப்படி இன்டர்வியூவில் சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று இந்த மாதிரி பண்ணும்போது க்ரூவே வந்து இவங்களை வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களாம் ஒரு ஹீரோ, என்னடா லைட்டிங்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறானுங்க. டெனட் படத்தில் வந்து எல்லாம் வந்து நான் சாவறேன்னா நான் மட்டும் சாவ மாட்டேன், உலகத்தையே என்னோட சேர்ந்து சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி செல்வராகவனும் வந்து அந்த தற்கொலை முயற்சியை வந்து ஏன் தள்ளி போட்டாருன்னா நான் சாகும் போது உலகமே சாகணும்னு சொல்லிட்டு தான் என்ஜிக்கு எடுத்தாருன்னு. நான் எவ்வளோ விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல நீங்க என்ஜிக்கவை? இல்லை இல்லை, நான் அதெல்லாம் கலாச்சிடுவேன். சில விஷயத்தெல்லாம் நீங்க முட்டவே முடியாது. முட்டுனா மண்டெல்லாம் உடஞ்சிடும். குட் பாய்ஸ் அப்படி உஷாரா இருக்கானுங்க அப்படின்னு எடுத்து பாருங்க. அதுக்கு முட்டி தான் மண்டை உடஞ்சி கிடக்கான். சவு பிளேட்டியாக வச்சாங்க, பச்சை சட்டியாக வச்சாங்க. அது பச்சை கலர் ஃபில்டர் இருக்கும் எடுத்து வச்சிருப்பாங்கடா பார்த்தா. இந்த சவு பிளேட்டு பச்சை லைட்டு காதல் கொண்டேன்ல வினோத் ஃபோன் பேசுவான் சோனியா அகர்வால்ட்ட. அப்போ முறை என்ன பச்சை கலர்லாம் லைட் இருக்கா நம்ம ஊர்ல அப்படிம்பேன். அது ஆங்கிலே வேற மாதிரி இருக்கும். அதுல தூக்கிட்டு போவாங்க. ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்கு அதுக்கு, நியான் லைட்டிங் இல்ல தூக்கிட்டு போவா திவ்யா. அவனை முறை ஹீரோவை தூக்கியாக பாக்குறேன். திவ்யா சொன்னா கேளு திவ்யா, நீ வாடா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்பா. அப்பா அந்த அட்டைப்பொட்டில் ஒரு ஆன்டியை கொண்டு வச்சிருப்பானே சைக்கோ பையன், அந்த ஆங்கிள் ஒரு பல்பு மட்டும் எரியும் டொயின் நைட்லாம் தூங்கல சைக்கோ பையில பாவமாகவும் இருக்கு. அப்போ ஆன்டி ஏதோ நான் சொன்னேன், ஆன்டிலாம் வருது மேட்டு பண்ணுறதுன்னா பண்ண வேண்டியதானே, ஏன் கொள்றான் அப்படிலாம் அந்த வயசுல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஷார்ட். அதெல்லாம் அதில் வந்து நான் அவனை கண்டுபிடிச்சேன். செகண்ட் ஹாஃப்ல நாகேஷை மறந்துருப்பாரு இந்த கதையில. என்ன பண்ணுவாங்க, ஷேடோவில் காட்டிட்டு நாகேஷ் பேசுற மாதிரி பேசிட்டு ஹார்ட் அட்டாக்ல செத்து போற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதை தனுஷ்க்கு நிறைய இது வளர்ந்துருக்கும், முடி வளர்ந்துருக்கும். தனுஷ் கொண்டுட்டு போயிடுவான். அதுதான் இல்ல ஒரு முடி புதுப்பேட்டை கெட்டப்ல இருப்பான் தனுஷ். இது திருடா திருடி அப்போ அதான் போயிட்டு இருந்துச்சு அந்த கெட்டப்பு. அவர் ஹார்ட் அட்டாக்ல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஏதோ ரொம்ப ஓவரா. அதாவது அவர் கேரக்டரை மறந்துட்டோமே. ஏன்னா எப்படியும் அவர் வினோத்தை ஃபாலோ பண்ணுவார், அவர் பண்ணி தான் ஆகணும். அவர் அங்கேயே சாவடிச்சுதானே ஒரு சின்ன கட் ஷாட் போயிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் எடுத்துருப்பாங்க போல பேட்ச் ஒர்க்ல. இது நான் பார்த்த பிரிண்ட்ல வந்து நாகேஷ் வந்து சொல்லுவாரு திவ்யா கிட்ட, சாரி தனுஷ் கிட்ட சொல்லுவாரு, நீ வந்து அவளை லவ்லாம் பண்ணக்கூடாது, பிடிக்கலாம். ஆமா ஆமா, அப்பதான் போய் இல்ல ஃபாதர்ல வந்து கட்டிப்பிடிப்பா இறந்துருவாரு அவர், அங்க ஆட்டை பிடிச்சிட்டு இறந்துருவாரு. அதே பிரிண்ட் தான் நீங்களும் பார்த்துருக்கீங்க? நான் தேட்டர் அங்கே பிரிண்ட் எல்லாம் நெவர், நான் தேட்டரில் பார்த்த ஒரே படம் டேம்லலாம். அப்போ நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் போனோம், விட்டு படம்னு சொல்லிட்டு தான் நானும் போய் உட்காந்தோம். அப்புறம் நல்ல வேலை இது போனால் மாட்டாங்க கூட பிரச்சனை இல்லை போல. நம்ம இவரு மாறி டைரக்டர் பாலாஜி மோகன்லாம் என் கூட தான் வந்தார். நான் அவர் என் ஃப்ரெண்டு ஷெரீஃப் எல்லாம் ஒன்று. அவனுக்கிட்ட அவனும் அந்த படம் தான் மிகப்பெரிய காரணம் சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்படின்னா. அது நிறைய பேரை மாச்சு அந்த படம். இட்ஸ் அ வைரஸ், இது கொரோனா. அதாவது வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை வந்து ஒரு கேரக்டராக மாற்றுவார்னு சொல்லுவதை பற்றி அந்த லொக்கேஷனை வந்து அவர் அப்படி மாற்றுவார். லொக்கேஷன் வந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்க ட்ரைபல்ஸோட சேர்ந்து ஆடுவார். தனுஷ் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று போடுவான். ஆமாம், அந்த மாதிரி. ஐயோ, நம்மளுக்கு வந்து ட்ரைபல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று அவர் எல்லா படத்துலையுமே இந்த பான்ஃபயர் வைப்பார்.
அப்படியே ஃபயர் சுற்றி ஆடுவாங்க. துளு தலைமையில் வரும், காதல் கொண்டேல வரும், 7Gல வரும். எங்கள் யூனிவர்ஸில் வந்து நாங்கள் அதை கேம்ப் ஃபயர்னு சொல்லுவோம். நம்ம யூனிவர்ஸில் ஓ பான் ஃபயர்னா இது குச்சி வச்சு இருக்கிறதா தெரியல. ஆமாம் அதாங்க நீ கலாய்கிறல. ஆமாப்பா கேம்ப் ஃபயர் தப்பா சொல்லிட்டேன், என்ன கொள்ளுக்கடாலாம் வந்து என் ஃபேன்ஸாக சொல்லுவாங்க. அண்ணன் சொன்னது தான், அது பேர் பான் ஃபயர் தான். நாங்கள் போய் விக்கிபீடியாவில் போய் மாற்றுவோம். கேம்ப் ஃபயர் நெருப்பு குத்தடிக்கிறதுல வரும், 7Gல வரும், காதல் கொண்டேனில் வரும். அது எப்பயுமே அது அவரோட சிக்னேச்சர். எப்படி இந்த குவென்டின் டாரன்டினோ கௌதம் மேனனுக்குலாம் வந்து ஃபுட் ஃபெட்டிஷ் இருக்கோ, அந்த மாதிரி இது வந்து கௌதம் மேனனுக்கு இருக்கா? ஆமாம், கௌதம் மேனன் காலை காமிப்பார். ஓ அவர் காஃபிக்கு ஃபெட்டிஷ் தான் நினச்சேன் அவருக்கு. இதை நீ சப்புங்க. ஓகே ஆக்ஷன். ஸோ இப்போது காதல் கொண்டேனில் ஒரு முக்கியமான இடத்த பற்றி பேசி ஆகணும். என்னடா படம் போகுது, ஏன்டா இப்படி இருக்கான், என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு போகும்போது முக்கியமான இடத்துல இந்த ஃப்ளாஷ்பேக் அது வந்து உட்காரும். நார்மலாக ஃப்ளாஷ்பேக் வந்து சும்மா பேருக்கு வைப்பாங்க, சரி ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்கன்னு டல்லாக பார்ப்போம். உங்கள் அம்மாவில் படத்தை விட ஃப்ளாஷ்பேக் அடித்து நவுத்தின ஒரே படம் வந்து காதல் கொண்டேன்னா. அதில் வந்து சைல்டு அப்யூஸுங்கிற ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் இருக்கா உலகத்தில் அப்படின்லாம் எனக்கு அப்போ தான் முறை தெரியுது. ரொம்ப மொக்கையாக பழமாக வீட்டுக்குள்ளே இருந்து வளர்ந்தவனுக்கெல்லாம் இப்போ அந்த காலத்தில் அவ்வளோ விஷயம்னா அது எவ்வளோ அழகாக அந்த ஒரு குரூரத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலை. ஆனால் எனக்கு அப்போ கூட வினோத் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் எனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, செல்வராகவனோட ஹேண்ட்லிங் ஆஃப் உமன் கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும். மற்ற படத்துலலாம் வந்து பொண்ணுனா வந்து இப்படி தான் இருப்பா, புருஷனுக்கு அடங்கி இருப்பா, இல்லைன்னா ரொம்ப தூள் படத்தில் வர மாதிரி பஜாரியாக காட்டுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இன்னொரு ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. என்னென்னா புடவை கட்டிட்டு சிரிச்சுட்டு இருந்தால் அவள் வந்து ஹோம்லி, அவள் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தா அவள் வந்து பேசுகிற ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா. ஆனால் செல்வராகவன் படத்தில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து வீட்டில் அப்படி தான் இருப்பாள். திவ்யா தான் அன்பின் மறு உருவமாக இருப்பாள். ஆனால் அவள் போடுற ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்னாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு லேடி இருப்பாள், சாரி ஃபுல்லாக கட்டியிருப்பா, இவனுங்க சொல்கிற மாதிரி ஹோம்லியாக தான் இருப்பாள். அவள் வந்து வேற மாதிரி தெரிஞ்சது. இப்போ ஹோம்லின்னு நினச்சிலாம் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு அந்த ஐஸ் வண்டிக்குள்ள அவனை போட்டு வினோத்தை வச்சுட்டு ஒருத்தர் உள்ளே போயிட்டு வரும்போது கூட அடிக்கிறாருன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த அபியூஸுங்கிற விஷயமே இருக்குமாங்கிற ஒரு இமேஜ் கூட அந்த வயசில் எனக்கு இல்லை. அப்புறம் தான் பொறுமையாக புரியுது என்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கல்லை போட்டு கொள்ளுவானுங்களே, கொண்டுட்டு வினோத் உட்காந்துருப்பான் அந்த ஆத்தோரமா, நடந்து போகும்போது மட்டும் கையை லைட்டாக கட்டும், பிளட்டு கொட்டும். ஏங்க அம்மா எவ்வளவோ சைக்காட்டிக் சீன் பார்த்துருக்கேன் தமிழ் சினிமாவில், அந்த ஒரு இடம் வந்து அரண்டும். அடடா பாவம், இப்படி ஒருத்தன் ஆனதுக்கு இவன் இப்படியா இப்போ பண்ணுற கொலைகளாம் ஒன்றுமே இல்லை போல அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த இடத்துலையே அவனுக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் தாண்டி அவன் மட்டும்தான் அவனுக்கு இருப்பான். அந்த பொண்ணு இருப்பாள். அதாவது அவளையும் கடைசியில் வந்து கொன்றுவானுங்க. அங்கே வந்து அந்த சின்ன வயசில் நடக்கிற பாதிப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே. ஆமாம், அது வந்து இப்போ வந்து ஒரு டீனேஜை கடந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மன உளைச்சல் வருது, டிப்ரெஷன் சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னன்னு தெரியாத வயசில் ஒரு விஷயம் நடக்கும்போது அவனுக்கு அங்கேயே ஒரு பெரிய டோர் வந்து விழுந்துருது. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கல் விஜய் வரதராஜன் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. இப்பதான் பேசுங்க பாட்காஸ்ட், இப்படிதான் பேசுவோம். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் வக்கலொலி. காதல் கொண்டேன் படத்தையோட உள் அலசல் பண்ணி கொண்ட மாரி செல்வா கன்னிகள் செல்வா சொன்னீங்கள் கூட எல்லாம் சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. வாங்க பர்சனல் செல்ஃபி. ஆமாம், ஸ்னீக் பீக் பார்க்கும்போது நான் சொன்னேன் அப்படிமானுங்க. எப்போ வரட்டும். ஸோ அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு நடக்கிற அந்த ஷாக் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அதில் ஏற்படுற டிப்ரெஷன் வந்து மனுஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு வந்து மாத்திரை தான் எடுக்கணும். எனக்கு அந்த இடத்துல அந்த ஆலிவர் ட்விஸ்டோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சோன்னு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். சார்ல்ஸ் டிக்கன்ஸோடது அந்த ஒரு கோல் ஃபேக்ட்ரியிலேருந்து சிம்னிலேருந்து வேலை பார்த்து வெளியே ஓடியாந்து லைஃப்பை பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம். அப்போது அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் மாதிரி போட்டு அதெல்லாம் எப்படியா இருந்தாலும் அந்த டைமில் அவ்வளோ தைரியமாக எழுதுனானே தெரியல. அதெல்லாம் வேற அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு அந்த செக்ஸ் மேலே அந்த கிளாமர் வந்து உங்களுக்கு பிரேக் ஆயிரும். எப்பா அவன் பாரியா, அவனுக்கு அது ஆசை கிடையாது, வெறுப்பு அவனுக்கு. நீங்கள் சொன்ன வார்த்தை தான், அவனுக்கு காதல் தான் இப்போ காமமாக மாறி கிடக்கிறான்.
இதெல்லாம் அவனுக்கு அப்பவே சொல்லி தான் அந்த சந்தோஷப்பட்டிருப்போம். சிலதாங்கலாம் இதெல்லாம் எழுதியிருக்கேன்டா பாருங்கடா, வெறும் விட்டு படம்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டு தான் போனானு. இந்த எல்ஜிபிடி பற்றி பேசும்போது அது அப்படி ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்குது. அதாவது எல்லா எல்ஜிபிடியும் அப்படி கிடையாது. ஆனால் சில எல்ஜிபிடிகள் வந்து சின்ன வயசில் தனக்கு நடக்கிற அப்யூஸ்னால ஆப்போசிட் செக்ஸில் இருக்கவங்களை வந்து செக்ஷுவலாக பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. 100% அது இல்லைன்னா கூட அதுவும் ஒரு ஆங்கிள். ஆமாம். ஸோ அது தப்புன்னு சொல்ல முடியாது நீங்கள். இப்போ இதில் வந்து இவன் அப்படி மாறல. நம்ம வினோத் வந்து மாறல. அவன் வந்து திருப்பியும் வந்து அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவனோட லைஃப்பில் பல வருஷங்கள் கழிச்சு கிடைக்கும்போது அவளை வந்து லவ் பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு அவ எனக்கு வேணும் அப்படின்னா அவனுக்கு வந்து அவ இன்னொருத்தி வருவாங்கிற அவேர்னஸ் கூட அவனுக்கு இல்லை. அதனால தான் நான் போலேன்னே சொல்லுவான் ஃபாதர் கிட்ட. அவன் காலேஜில் தனியாக தான் உட்காந்துருப்பான். அவளா வந்தால் சண்டால சிரிக்கி அவனை கூப்பிட்டே லைஃபை மாத்திரேன்னு சும்மா இருந்த பையனை கொளுத்தி விட்டுருப்பான். கிட்டத்தட்ட காட்டில் இருந்து வந்த ஒரு டார்சன் மாதிரி தான். ஆமாம் அதே தான். அதனால தான் மற்றவங்களெல்லாம் திவ்யாவை தவிர எல்லாரையும் குறுக்கில் வர எல்லாரையும் கொண்டுருவான். ஃபாதரே கொண்டுருவான். ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் அது ஒன்று இருந்துச்சு அவனுக்கு. அந்த என்ன சொல்கிறது, அதாவது எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இப்போ காதல் கொண்டேன் பற்றி பேசும்போதும் சரி, இப்போ இந்த மிஷ்கினோட சைக்கோ வரும்போதும் சரி, இந்த மாதிரி சைக்கோ பற்றி படம் எடுத்துட்டு அவனை க்ளோரிஃபை பண்ணி படம் எடுத்துட்டு அவனுக்குள்ளே இருக்க நியாயங்கள்லாம் பேசுகிறாங்களே, அதெல்லாம் சமூகத்தில் வந்து எப்படி செல்லுபடி ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா அதுதான் ஆர்ட்டுங்கிறேன் நான். ஆமாம் வேற அதுதான். இப்போ இதை பார்த்துட்டேன்னா அவன் கொலை பண்ணிட்டு சுத்த போகிறான், எல்லாம் திருப்பி ஆஃபீஸ் தான் போக போகிறான். இப்போ படத்தை பார்த்துட்டு இப்போ இன்னொரு திணிப்பு ஒன்று நடந்துட்டு இருக்கு இந்த கலாச்சார காவலர்கள் மாரல் போலீசர்ஸ்னால. என்னன்னா இந்த பொலிட்டிக்கலி கரெக்டான டேர்ம்ஸை வந்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். பொலிட்டிக்கலி கரெக்டான டேர்ம்ஸை விட இன்டென்ஷனலி கரெக்டாக இருக்கிறது தான் ஒரு ஆர்ட். நல்ல வார்த்தை. ஆமாம் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். தப்பாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்டென்ஷன் வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பேசுறவனே வந்து ஃப்ராடா இருந்தா நம்ம அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் அவனை நல்லவன் ஒத்துக்கலாமா அப்படி ஒன்று இருக்கேன். அவன் வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பேசுறவனே பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள். அதே தான் மாப்பிள்ளை. இந்த வார்த்தையெல்லாம் போடும் மாப்பிள்ளை, நம்ம லைக் மட்டும் பாரு, தோழிகள் நைட்டு வருவாங்க பாரு இன்பாக்ஸ்ங்கிற கும்பல் தான் பாதி. சொன்னா திட்டுவாங்க. அது கரெக்டு தான். சிலர் அவங்ககிட்ட அது இருக்காது. இது என் மனசில் இருக்கிறதுடா, இப்படிதான் பசங்க இருப்பாங்க. அவன் அதுலேருந்து அவன் எப்படி அவன் மீட்சியாகி வரான் பாருங்கிறது அவன் படம் எண்டு வரைக்கும் காட்டுவான். அவன் இப்படி இருந்துட மாட்டான். ரவி கிருஷ்ணாவோ வினோத்தோ இப்படி இருந்துட மாட்டாங்க. அவளுக்கு எண்டு நான் காட்டுறான் பாரு, நீ இங்கே நின்றாத அப்படிமா. நிறைய படத்தில் அங்கேயும் நின்றோம், கடைசி வரைக்கும் பொறிக்காதான் இருப்பான் ஹீரோ. இல்லை அவன் மாறுவான் பாரு அப்படிமா. அந்த ஒரு விஷயத்தை அவன் எழுதும் போது தான். இல்லை அது ஒரு விளிம்பு நிலை தானே. அது அந்த விளிம்பு நிலைக்காக யார் பேசுறா தமிழ் சினிமாவில்? இல்லை வினோத் மாதிரி கேரக்டர்ஸுக்காகவும் இல்லை. ரவி கிருஷ்ணா மாதிரி முத முறை அதில் 7Gல வந்து அவன் கேட்பான், அவனுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அப்படிமா. அவன் ஃப்ரெண்டு முறை ஒரு ஹீரோக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற சீனை நான் பார்க்குறேன். ஹீரோக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும். அவன் பயங்கரமாக கம்பு சுற்றுவான், பயங்கரமாக சண்டை போடுவான். இதில் பைக்கை அந்த கழட்டி மாட்டுவான்பா. அதை ஒரு டேலண்டாக அடுத்த சீன் வச்சிருப்பாரு, நீங்கள் கை தட்டுவீங்க தேட்டரில். ஸோ அதாவது ஒன்றுமே தெரியாதவன் தான் செல்வராகவனோட படத்தில் ஹீரோ. நான் இது எப்படி பார்க்குறேன்னா தன்னை தான் ஒரு எல்லா படத்துலையும் ஹீரோவாக காட்டுறாருன்னு எடுத்துக்கிறேன். அது சொல்லுது எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு மண்டு வீட்டில் வெறுக்கப்பட்ட பையன், நான் கற்றுக்கிட்ட ஒரே காதல் சினிமா, எனக்கு அது ஒன்று தான் தெரியும் அப்படிங்கிறாரு. அதைத்தான் தூக்கி மயக்க மண்ணில் தனுஷ் சொல்லுவான், எனக்கு இதை தவிர வேறு தெரியாது ஃபோட்டோகிராஃபியை தவிர அப்படிமா. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ஆள் தன்னோட வாய்ஸ் தூக்கி வச்சுட்டு போயிடாப்புல. அந்த இடம் வந்து எனக்கு மயக்கம் என்ன டைமில் தான் அந்த இடம் எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சு. எனக்கு வந்து காதல் கொண்டேன்ல எனக்கு அது டிஸ்டர்ப் ஆகலை. காதல் கொண்டேன்ல தத்தியாக இருக்க தனுஷ் அதாவது ஜீனியஸா இருப்பான், ஆனா அதன் ஜீனியஸ்னஸ் வச்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆமா அப்படி இருக்க ஒரு தனுஷை வந்து ஆமா அவன் நல்லா வரணுங்கிற அந்த ஒரு கனெக்ஷன் வராது உங்களுக்கு. அவன் என்ன சொன்னா நமக்கு கனெக்ட் ஆகாது. அப்ப வந்து சோனியா அகர்வால் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அதை எடுத்து கொடுத்து எல்லாம் அவனை பார்த்துக்கிட்டு அவனை வந்து இது பண்ண ஓகே சூப்பர், ஒரு அன்புனால பண்றான். அப்படி ஒருத்தனுக்கு ஒரு லைஃப்ல ஒருத்தி வேணும். செகண்ட் 7Gல அதே பண்றாரு. 7Gல ஓகே சூப்பர், அன்புனால சோனியா அகர்வால் பண்றா. அப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தி லைஃப்ல வேணும். அதுக்கப்புறம் புதுப்பேட்டையில் வந்து புதுப்பேட்டை டோட்டலாக கதையே வேறு மாதிரி இருக்கும், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் மயக்க மேனால பண்ணும்போது தான் மயக்க மேனால வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஹீரோ கேரக்டருக்கு ஹீரோயின் கேரக்டர் பண்ணிக்கிட்டே இருக்காளே, அப்போ வந்து என்னதான் திருப்பி பண்ணுவான் இவன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு மயக்க மேனால தான் வந்தது. ஸோ
ஸோ நான் எனக்கு வந்து அந்த மாதிரி செல்வராகவன் வந்து மியூச்சுவலாக அந்த அன்பை எப்படி திருப்பி கொடுக்க போறாரு அவரோட ஆர்ட்லங்கிற கேள்வி எனக்கு மயக்கம் என்னல வந்து அதாவது ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினுக்கு அப்போ ஹீரோ எப்போ தான் செய்வா? இல்லை அது வந்துச்சு அந்த வரும்போது நான் கூட போஸ்ட் போட்டிருந்தேன். இல்லைப்பா இப்போ அவளுக்கே யாமினிக்கே வந்து இவனை விட ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அது மென்டல் ஆகிட்டானா இவன் கார்த்தி கேமராவெல்லாம் போட்டு ஓடி வந்து அவன் பார்த்துப்பான் கூட. இப்போதைக்கு 2 பேரும் இவன் தான் கம்யூனி பிரச்சனை இருக்கான், அதனால இவன் தான் பார்த்துப்பா. நம்ம வாழ்க்கையே அப்படி தானே போயிட்டு இருக்கு. அது அப்படி தான் எடுத்து யாரோ ஒருத்தங்க சொம்மையாக இருந்தால் இன்னொருத்தங்க பார்த்துக்க தான் போகிறாங்க. நீங்கள் உடனே அதை வந்து ஆம்பளைங்க தான் பண்ணணும்னு எடுத்துக்காதீங்க. கார்த்தியும் பண்ணியிருப்பான், அங்கே அவன் எல்லாமே மொக்கையாக இருக்கு. சரி யாமினி மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பொண்ணு இருக்கும்போது நம்ம லைஃப் மாறாதாங்கிற ஹோப்பில் அவன் இருக்கிறான். அதோட எனக்கு தப்பா தெரியலையாப்பா அப்படின்னு எழுதியிருந்தேன். ஆனால் வெறும் ஆண் சார்ந்தே தான் இருந்தாலும் சிலதாங்க தான் பொண்டாட்டியை பாராட்டுற மாதிரி யாரும் பேசி பார்த்தது இல்லையே. அஞ்சலி வரலன்னா லைஃபே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோங்கிற மாதிரி ஒத்துக்கிற ஒரு ஆளாக தான் இருக்காப்புல. படம் வரும்போது அது ஒன்று ஹீரோ சார்ந்து போயிடுது. அதனால எனக்கு தெரிஞ்சு அதை எப்படின்னா வினோத் நினச்சிருந்தா திவ்யா கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். ரவிகிருஷ்ணன் நினைச்சிருந்தா திவ்யா கூட கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இவங்க பண்ண இவங்களோட ஆப்புக்கு அவங்களே தான் காரணமா இருக்காங்க எல்லா படத்துலயும். பல தமிழ் சினிமாவோட பல புனிதமான விஷயங்களை உடைச்ச செல்வராகவன் அதையும் உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல விஷயத்துல வந்து ஒரு நியூ வேவா இருந்தவர். இந்த ஒரு விஷயத்துல வந்து தமிழ் கலாச்சாரமும் நீங்க பாத்தீங்கன்னா புருஷனுக்கு தான் வந்து பொண்டாட்டி செய்யணும். கல்யாணாலும் புருஷன் அவன் என்ன பண்ணாலும் நீ வந்து அவளுக்கு வந்து கண்ணகி கோவலனே போய் தப்பு மாதவி கூட போய் கஜகஜா பண்ணி தப்பு பண்ணா கூட கண்ணகி வந்து போய் கோவலனுக்காக தான் வாதாடி மதுரை எரிக்கணும். அவன் எங்க போய் மாட்டி இவளுக்கு வேற வேலை எல்லாம் எதுவும் கிடையாது. அவன் எல்லாம் தப்பும் பண்ணுவான். கடைசியில கண்ணகி வந்து போய் அப்பயும் வந்து அவரு வந்து நரபராதி, அவன் வந்து நியாயஸ்தன் அப்படின்னு நிரூபிச்சு மதுரையை எரிச்சிட்டு வருவா புருஷனுக்காக. அப்ப கண்ணகியோட அந்த வாழ்க்கையோட பர்பஸே வந்து கோவலனை சேஃப்கார்ட் பண்றதுதான். அந்த கண்ணகிக்கு செலவு வைக்கிறாங்க, அதை போற்றி ஒரு பாட்டு வேற செலவைக்கிறாங்க. கண்ணகி சிலைதான் இங்குண்டு சீதைக்கு சிலைகள் இங்க பாட்டு வைப்பானுங்க. இப்ப வரைக்கும் தமிழ் சினிமாவும் சரி தமிழ் ரியாலிட்டியும் சரி குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிற புருஷனை சகிச்சுக்க பொண்டாட்டிங்க தான் இருக்காங்க. அப்ப என்னைக்குதான் வந்து இவங்க வந்து இவங்களோட குரல்லாம் விட்டுருங்களேன், அவங்களோட வாழ்க்கையை அவங்க எப்பதான் வாழ்றது, அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு புருஷங்காரன் என்ன பண்ண செய்ய போறான்? நல்ல கேள்வி. ஸோ இது வந்து 1970s கிரேமர் வர்சஸ் கிரேமர்னு ஒரு படம் ஒன்று வந்து டஸ்டின் ஹாஃப்மனும் மெரில் ஸ்ட்ரீப்பும் நடிச்ச படம். இதே கேள்வியா அவ கேட்டிருப்பா. 75ல கேட்குறா. 75ல வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு 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 ஃபீமேல் போர்ட்ரேயல் வந்து கேட்குது, நான் கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட குடும்பம் நடத்துறதுக்கா நான் இருக்கேன், உனக்கு ஒரு பேஷன் இருக்க மாதிரி எனக்கு பேஷன் இருக்கு, என் பேஷனை நீ ஃபாலோ பண்ண விடு, ஏன் வந்து வீட்டில் இருக்க வேலையை செய்ய விடுற, நீ வீட்டில் இருக்க வேலையை செய் அப்படின்னு அவ கேட்பா. இல்லை எனக்கும் பேஷன் இருக்குன்னு அவன் சொல்லுவான். அப்போ 2 பேருமே பேஷனையும் ஃபாலோ பண்ணுவோம், வீட்டில் இருக்க வேலையை ஷேர் பண்ணி போண்டா மயிறு அப்படின்னு அவ கேட்பாங்க. அதை ஒத்துக்க மாட்டான் டஸ்டின் ஹாஃப்மன். ஒத்துக்காம டைவர்ஸ் பண்ணுவாங்க 2 பேரும். அப்புறம் லாஸ்ட்ல வந்து இதை டஸ்டின் ஹாஃப்மன் புரிஞ்சுப்பான். ஒரு ஆணோட மனநிலையில இருந்து இதை டஸ்டின் ஹாஃப்மன் புரிஞ்சுப்பான் இந்த மேட்டரை. நம்மள மாதிரி அதுக்கும் இது இன்னும் வரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எங்க விஷயம். செல்வராகவன் வரைக்குமே இதை புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் வந்து விஷயம். எடுப்பா இல்லை அவர் எடுக்கணும் கூட இல்லை, கண்ணியாக சொல்கிறேன், வேறு யாராவது கூட எடுக்கலாம். இப்போ என் படத்திலே ஜாம்பி கில்லரா ஹீரோயின் இருக்கிறதுனால அப்படி எடுக்கும்போது தான் அது ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட்னா அவனுக்கு பேதங்கள் இருக்கக்கூடாதுல்ல. அவர் இந்த பக்கம் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு, ஆண் பக்கம் பெண் பக்கம் யாரும் எடுப்பாங்க. பூமி பேக்கரி செல்வராகவன் வந்து அவரோட இன்டென்ஷன்ல வந்து அவர் வந்து மேல் சாவனிஸ்ட் மாதிரி தெரியல. அவர் வந்து பல எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படி மாதிரி இருக்கு. இல்ல அவருக்கு நிறைய தெரியும். அவர் பல இதுல வந்து ஆணை விட புத்திசாலித்தனமான பெண்களை வந்து அவர் போர்ட்ரேட் பண்றாரு. படத்துல இருந்தே இருக்கு. மயக்கமன படத்துல வந்து இவன் தனுஷ் கேரக்டர் வந்து கொஞ்சம் சைக்கோவா மாறினதுக்கு அப்புறம் தனுஷோட ஃப்ரெண்டு வந்து கேட்பான் ரிச்சா கங்கோபாத்யா கிட்ட, நம்ம 2 பேரும் வந்து பொட பொம்பளை பொறிக்கும்பா. இது வந்து ஒரு ஆணை விட ஒரு ஃபீமேலோட மெச்சூரிட்டி வந்து போர்ட்ரே பண்ணிருப்பான் அவன். திவ்யாவுமே அதேதான். திவ்யா அதெல்லாம் விடுங்களேன், 1000ல் ஒருவன்ல உங்களை மறுத்து பேசணும்னு நினைக்காதீங்க, ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன். ஆமா, 1000ல் ஒருவன்ல ரீமா சென் இருக்கா இல்லையா, ரீமா சென் வந்து அவளோட அசிஸ்டண்ட்டை ஹேண்டில் பண்றத பாருங்க. அவன் வந்து நடுங்குவான். வியட்நாமுக்கு
ரீமான்சனுக்கு கூட்டிட்டு போகும்போது கப்பல் சீன்லாம் ஆமா நடுங்குவான். ஆமா அப்படி பாப்பா அவ ரீமாசன் வந்து பாப்பா இது ஹீரோலாம் கூட இந்த அளவுக்கு தமிழ் சினிமால காட்டினது இல்ல, அப்படியே பாப்பா அவ்வளவுதான் அது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவன் பேதம் இல்லாம தான் பார்க்குறான். ஆணை விட பவர்ஃபுல் பொண்ணு, பொண்ணை விட பவர்ஃபுல் ஆணு, இப்படி தான் அவன் பார்க்குறான். ஸோ அப்போ அப்படி இருக்கவன் வந்து அப்படி நீ பார்க்குறனா அப்போ அந்த சைடுக்கும் ஒரு லவ்னு வந்துட்டா அது மியூச்சுவல் லவ்வாக இருக்கணும் இல்லையா? அந்த மியூச்சுவல் லவ்வில் வந்து நீ வந்து உன் படங்களில் காமிக்கணும். தொடர்ந்து ஆண்களுக்கு மட்டுமே பெண்கள் வந்து சேவை செஞ்சுக்கிற மாதிரி ஏன் எடுக்கிறான்? அங்கே அந்த ஒரு இடத்துல நீ வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்க விஷயம். புள்ள ஏதாவது எடுத்திருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். நீங்கள் அதை ஏன் எடுக்கலன்னு கேள்வி கேட்குறேன். வேறு ஏதாவது ஒரு பெண் இயக்குனர்கள்லாம் வந்து அவங்க பக்கம் அவங்க ஒரு காதல் கொண்ட மாதிரி வினோத்தி 7G மாதிரி இது வி கிருஷ்ணிலாம் அவங்க எடுத்தாங்கன்னா நமக்கு புரியும். அதுக்காக நீங்கள் தலைவர் நீங்கள் குறை கூறுவது நான் விட்டுவிட முடியாது. ரெண்டாம் உலகத்துல தான் எடுத்தார். யாரு பாத்தீங்க என்ஜிக்கெல்லாம் அவ்வளவு ஷார்ட் வரும், அந்த பச்சை லைட்டுக்கெல்லாம் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. யார் புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க சும்மா அவர் கிண்டலும் அவரும் எடுக்கிறதுக்கு நீங்க புரிஞ்சுங்க. லைட்லேயே கதை சொல்ல குறையா நான் சொல்லல. ஏன்னா செல்வராகவன் வந்து நான் இன்னும் 10 படம் 20 படம் எடுக்க கொஞ்சம் நஞ்சு குற்றச்சாட்டியும் முடிச்சு விட்டு தலைவான்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அதேதான் இல்லைன்னா அப்புறம் மைம்ல பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். அருமை அருமை. வேற வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தது வந்து பசங்களோட ரியலான அந்த ஒரு செக்ஷுவல் அவேர்னஸும் காதல் அவேர்னஸுக்கும் கன்ஃபியூஷன் டைலாக்ல வரும். பொண்ணுனா போட்டணும். ரவி கிருஷ்ணாவோட இதுவே அப்படிதான் இருக்கும். இப்போ இதை எழுதும் போது ஒரு ஆணாதிக்கம் ஏன் அது மாதிரிலாம் பெண்களை வந்து அப்ஜெக்டிஃபை பண்றாங்கன்னா சிறதாங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி தாண்டா இருப்பானுங்க பசங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது. 4 பசங்களை வாயில இவ்வளவுதான் பேசிக்க முடியும். அவனுக்கு லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி மாறுறாங்கிறத பாரு. இப்போ ரவி கிருஷ்ணா அங்கேயே நிக்காம பைக் மெக்கானிக்கா ஆகுறான். இவங்க அந்த பைக் மெக்கானிக் ஆன விஷயம்லாம் இவங்க யாரையும் எழுதுறது இல்லை வம்சம் சொல்றவங்க. அவன் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கையில அவன் பேசுற வார்த்தைகளை பாருன்னா இப்போ ஒரு அந்த அப்புறம் யார் தான் அதை வந்து இந்த போர்ட்ரே பண்றதுன்ற என்ன சொல்றது இவ்வளவுதான் பசங்க. அது ஏன் புரியவே மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் சண்டை போட வேண்டியதாவே இருக்கு. பசங்களுக்கு வந்து அவன் ஒரு பொண்ணை வந்து அப்ஜெக்டா பாக்குறான்னா அவனால அவ்வளவு மட்டும் தான் முடியும். அதுதான் பார்டர் லெவலே. உண்மையிலே பொண்ணுங்கிட்ட தப்பா பழகிறவனா இந்த மாதிரி பசங்களை மாதிரி கூட இருக்க மாட்டான். சைலண்டா இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு போற கும்பல் தான் அவனுங்க. நீங்க அழகா இருக்கீங்க தோழி, நீங்க தங்கை மாதிரி, இங்க தான் ஃப்ராடுங்க. இவனுக்கு அதிகபட்சம் செடிக்க தெரியும், டைலாக் பேசுறது, ஜோக் சொல்ல தெரியும். அது வந்து அவன் தான் கரெக்டா பசங்கன்னா இப்படிதான் பேசுவானுங்க. அந்த 7Gல அந்த ஆனுவல் ஃபங்க்ஷனில் போய் கைலி கட்டிக்கிட்டு ஆடுவானுங்களே கும்பலா. இதெல்லாம் சாராவே நான்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில் காண்டாயி அப்படின்னு இருக்கான். அதெல்லாம் வந்து பசங்களோட மைண்ட் செட்டை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு டைரக்டராக நான் செல்வராகவனை சொல்லுவேன். அது காதல் கொண்டேன்ல அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வினோத்தோட மைண்டுக்குள்ளே போயிடும் கதை. 7Gல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏரியா பசங்க இப்படி தான் இருப்பாங்க. இதை விட்டா நான் சென்னை 28 தான் சொல்லுவேன், வெங்கட் பிரபு தான் சொல்லுவேன். வேற யாரும் அந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. வெங்கட் பிரபு சொல்லும்போது ஜெய் வந்து பாத்ரூம்ல போய் அழுவான். ஐயோ அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வேற லெவல். மியூசிக்கே முறை மாறி பார்க்குறேன், திருப்பி மியூசிக் எடுத்துவாருங்க. அதெல்லாம் வந்து ஒரு இது அது வந்து ஜாலியான படங்கிறதுனால யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் வந்து அந்த படத்துல பேசப்படாம போயிடுச்சு. நம்ம ஆளுங்க சீரியஸான படத்துல நல்ல பிஜிஎம் பேசுவாங்க. இவங்களுக்கு சோகமா இருந்து ஒரு சோலோ பியானோ வந்தாதான் இவங்களுக்கு பிஜிஎம். ஹாப்பியான மியூசிக்ல இவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே சேராது இவங்களுக்கு. கரகட்டக்காரன் நல்ல மியூசிக். அது என்னங்க ஜோக் பாட்டு அப்படிமா. பல கவுண்டமணி வடிவேலுக்கு வர ட்ராக்ஸ்ல வந்து பல சம மியூசிக்லாம் இருக்கு. ஏதோ ஒரு காமெடியில வந்து வடிவேல் வந்து தீப்பெட்டி கேட்பான். அப்போ வந்து அவன் முறைச்சு பாக்குறதுக்கு ஒரு பிஜிஎம் இந்த தாரத பட்டையில அவன் கொண்டு வருவாரு. இது நானே ராஜா நானே மந்திரில ஒரு மியூசிக் ஒரு ஹீரோக்கு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இது தனி. இளையராஜாவை பத்தி தனியா ஒண்ணு இருக்கு. அது தைக்க பார்த்தாலும் அவரை பத்தி பேசாம ஒரு டாபிக்கே எழுதுறது இல்லை. வடிவேல் பத்தியும் தனியா, வடிவேலை பத்தி தனியா மட்டும் போடும். இதெல்லாம் வந்து எடிட்டிங்ல தூக்கிடலாம். இது என்னன்னா வடிவேல் பாத்தீங்கன்னா அவனே ஒரு பிஜிஎம் தான். ஒவ்வொரு சீன்லயும் இன்னைக்கு காலையில குளிச்சு எழுந்து முடிச்சு பாடுவாப்புல. காதல் கொண்டேன்ல இவ்வளவு இருக்கு. காதல் கொண்டேன்ல அந்த அபியூஸுக்கு வருவோம் நம்ம. ரைட்டு வாங்க. அபியூஸ்ல வந்து அவதான் திவ்யாங்கிறத வந்து சீனாவே காமிச்சிருப்பாரு செல்வராகவன். நெஞ்சோடு கலந்துட்டு சாங்ல மாறி மாறி வருவாங்க. ஆமா 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 அது நடக்கும். அந்த பாட்டே வந்து பயங்கரமா இருக்கும். ஐயோ காலங்கள் ஓடும் இது கதையாகி போகும், கண்ணீர் துளியின் ஈரம் பாடும், தாயாக நீதான் தலைக்கோத வந்தால் ஜனனம் நீங்கும்,
இன்னொன்று இந்த காதல் குண்டேன் படத்தோட பிஜிஎம் இதை நான் சொல்லி முடிச்சு அப்படியே அபியூஸுக்கு போகலாம். அபியூஸில் பயந்துடாதீங்களா, அதை பற்றி சோகமாக பேச போகிறோம். பிஜிஎம் தேடுறேன். அப்போ எங்கள் யூடியூப்லாம் ஒரு மயிரும் இல்லை. நம்ம சென்னையில் வந்து ஸ்பென்சர் ப்ளஸ் ஆட போகிறேன். இந்த ஒரு மியூசிக் வேர்ல்டு அப்போ கடை இருந்துச்சு. வெறும் அந்த பிஜிஎம் மட்டும் கலெக்ட் பண்ணி டிவிடி போட்டுறேன்னா 1500 பார்த்தேன். டிவிடி 1500 நான் பிஜிஎம் வாங்கினேன். எங்கள் வீட்டில் 1500 நான் அந்த 2005-06 வந்து நான் 2-3 மாதத்துக்கு செலவு பண்ணேன். ஒரு காலேஜ் பையன் அறந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக அந்த டிவிடிலாம் கிடைச்சதுக்கப்புறம் ஷாரா உட்காந்து எல்லாத்தையும் வெட்டி வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கான். அதில் தான் வினோத்தோட தீம் நான் அதை வச்சுக்கிட்டு பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவர் டன் அது நடுவில் ஒன்று வரும். ஐயோ அதெல்லாம் அப்போல்லாம் இந்த ஓஎஸ்டி போடுறதெல்லாம் ஒரு பழக்கமாக இல்லை. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் யுவன் சங்கர் ராஜாவே விட்டுச்சு, நீங்கள் ஆகணும் எதிர்பார்த்த காதல் குண்டேன் ஓஎஸ்டி உங்களுக்காக அப்படின்ச்சு. பழைய காலத்து படத்துலலாம் வந்து இந்த மியூசிக்கில் அந்த படத்தோட எமோஷனை கன்வே பண்ணுறது வந்து ரொம்ப ரேராக பண்ணுவாங்க. ஆனால் பண்ணுறவங்க ரொம்ப சூப்பராக பண்ணிடுவாங்க. புதிய பறவையில் ஒரு பாட்டு ஒன்று வரும், பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவநாடகத்திலையோ. இந்த 3வது லைன்ல வந்து சிவாஜியை பார்த்துட்டு சவுகார் ஜானகி 2வது வாட்டி பாடுவா. 2வது சவுகார் ஜானகி வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, அந்த மியூசிக்குக்கும் அதுல வர லைனுக்கும் அத 2வது சவுகார் ஜானகி சிவாஜியை பார்த்து கேட்கும் போது ஒரு செத்து போன ஒருத்தியோட ஆவி உண்மையா ஒரு உருவமா வந்து பாடலா பாடிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஃபீலே அதான், அந்த ஒரு லைன் தான், வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ. அந்த இதுதான் கௌதம் மேனன் கேட்டா அது ஒரு டைட்டில் வச்சிருவாங்க, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம். காஃபி ஷாப்ல உட்காந்துருக்கீங்க, அப்போ ஹீரோயின் கேட்கறது வாழ்ந்த காலம் கொஞ்சம், வில்ல வந்து கார் எடுத்து ஏற்றுறான். செல்வராகவனுக்கு வந்து அந்த மியூசிக்ல கதை சொல்றது வந்து அந்த ஒரு எமோஷனை கன்வே பண்றது வந்து கைவந்த கலை. அது அப்படியே அது என்ன சொல்றது, அது என்னன்னா ரைட்டிங்லேயே அது வந்துடுது. இந்த இடத்துல மியூசிக்கை நம்பி தான் அந்த சீனே இருக்கு அப்படின்னு எழுதுன மாதிரியே இருக்கும் சில இடம்லாம். அது கொஞ்சம் ரிஸ்கானதும் கூட. நினைச்ச மியூசிக் அங்கிட்ட அந்த ஒரு பக்கம் அங்கிட்ட ஒரு ஆள் இல்லைன்னா முடிஞ்சுது. ஆனா என் பையன் இருக்கான், யுவன் சங்கர் ராஜா இருப்பான் அப்படின்னு அந்த எப்படி யுவன் வந்து பயங்கரமா வந்து செல்வராகவனோட ஆர்ட்டோட அந்த ஏதோ ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒன்றி கலந்தோ ஐந்தரை கலந்தோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலந்து பண்ண மாதிரி நாமுத்துக்குமார் வந்து செல்வராகவன் வந்து பயங்கரமா கலந்துருப்பாரு. அவர் வந்து 7Gல வரும், இது என்ன காற்றில் இன்று ஈரப்பதம் குறைகிறதே ஏகாந்தம் பூசிக்கொண்டு அந்தி வேலை அலைகிறது. அந்தி வேலையே ஒரு தனி ஃபீல். அது அந்தி வேலையே ஒரு எமோஷனு. அந்த படத்துல சோனியா அகர்வாலோட அந்த எமோஷனை வந்து அப்படியே வந்து காமிச்சு எங்க அது மாதிரி லைன்ஸ்லாம் எழுதுறாங்க. செல்வராகவனோட எமோஷனே இந்த அந்தி வேலை என்னன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாலை நேரத்து மயக்கம், மாலை நேரம், அந்த கோல்டன் லைட்லயே அதுலயே தலைவன் வந்து எல்லா ஃபிகரையும் பார்த்துட்டு அதுலயே ஒன் சைட்ல கூட அதுலயே பண்ணிட்டு போல. ஐயோ ஐயோ. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மியூசிக்கல் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து செல்வராகவன் பயங்கரமாக பண்ணுவார். செல்வராகவன் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த டைமில் ஸ்ரீதர் பண்ணுவார், இந்த டைமில் வந்து கடைசியில் வினோத் வந்து சாவறதுக்கு முன்னாடி அந்த சொன்ன அழுது சிரிச்சு ஷார்ட்ல ஒரு பீச் மறுபடியும் வரும் கடைசியாக. அப்படியே மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்காது. சொல்றதுக்கு கையை விட்டுருவான், வினோத்தமே நோய் விட்டுருவான். ஏன்டா அது கல்லில் போய் விழுந்த அப்படின்னா. ஏன்னா அந்த மொமெண்ட் வந்து அவனுக்கு பிரேக்கிங் பாயிண்ட். அவன் வந்து ஓகே நம்ம இது அப்போதான் அவன் அதை ரியலைஸ் பண்ணுவான், லவ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற. லவ்வுக்கு நிகரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவன் நம்ம மேலே வச்சிருக்கா, ஒரு அன்பு வந்து நம்ம மேலே வச்சிருக்கா. அது 2 பேரையும் பிடிக்கிறாப்பர் எழுதிருந்தீங்க. அந்த 2 பேருமே எனக்கு முக்கியம்டான்னு சொல்லும் போது தான் அவனுக்கு அவள் யாருன்னே புரியுது, லைஃப்பை பற்றி புரியுது. நம்மளை அவங்க கூட ஈக்குவலாக தான் வச்சிருக்கா, நம்மளை கம்மியாக பார்க்கல, நம்ம தான் தப்பாக புரிஞ்சிருக்கோம் அவளைன்னு சொல்லும் போது தான் அவன் இது எனக்கு போதும், எழுதிருந்தீங்க இது எனக்கு போதும், இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன செத்துறேன், உனக்கு நான் தொல்லையாக இருக்க விரும்பலங்கிற ஒரு முடிவெடுத்தாங்கிறது தான் உண்மையான அந்த ஒரு இடம். ஆமாம், இந்த மொமெண்ட்டை வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஆம்பளையும் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, கள்ளக்காதல் கொலைகளே நடக்காது. கரெக்டு. ஆனால் அவனை இங்கே போகிறது இப்போ இவனுக்கு கள்ளக்காதல் கொலைகளே எதுக்கு நடக்குதுன்னா, இது வரைக்கும் நீ என்னைய லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு நான் நினைச்சேன். இப்போ நீ வேற ஒருத்தனை லவ் பண்ற அப்படின்னா அப்போ அது ஒன்றும் தப்பு கிடையாதுமா. நீ வந்து அவனோட போயிரு, நான் வந்து தனியாக போய்க்கிறேன், இல்லை வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெச்சூரிட்டி வந்து இவனுங்களுக்கு வந்துடும். மெச்சூரிட்டிலாம் வந்துருந்தா உலகம் திருந்தி இருக்குமே. அப்படியே பாவ கதைகள்லாம் வருது அந்த தலைச்சியில், அது ரொம்ப பாவமாக இருக்கும் கேள்விப்பட்டேன். அந்த அந்த இடம் வந்து நிறைய விஷயம் ரிசால்வ் ஆகும். என்ன ஏன் வினோத் விழுந்தான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
கையை பிடிச்சி மேலே வந்திருக்கலாம். மேலே வந்தால் என்ன ஆகும் யோசிச்சேன். மேலே வந்தால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவோம், ஏன்னா அவ்வளோ கொலை பண்ணியிருக்கான். இவங்க காட்டி கொடுக்காம இருந்தாலும் இவன் வாழ்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் அதை யோசிச்சு தான் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். திருப்பி மேலே வந்தால் திருப்பி உனங்க வந்து ஒன்று ஜெயிலுக்கு அனுப்புவானுங்க, இல்லை திருப்பி நம்மள ஒன்றும் இல்லை மனநல மருத்துவமனைக்கு அனுப்புவானுங்க. ஆல்ரெடி அவன் அதை விட்டு தான் தப்பிச்சு வெளியே வந்தான், செத்துடலாம். ஐயோ என்ன நியாயம், அப்பெல்லாம் ரொம்ப சோகமாகுது வினோத் மேலே. பாவம் அவன். சாரிடா செல்லக்குட்டி, வாழ்க்கை இவ்வளோ சோக முடியாது இருந்துங்க. சே, இந்த ஆதிப்பில்லாத விட்டு கொடுத்துருக்கலாம் வினோத்தை. உம்மால என்ன உனக்கு அதான் வேற ஃபிகர் எடுத்துக்க வேண்டியதானே. ஆமாம், அவன் விட்டு கொடுத்தாலும் இந்த திவ்யா சிரிக்கு மனசு மாறினமே, அது சரியான கல். அது இதை ஆடியன்ஸ் பாட்டை எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். உள்நோக்கிலாம் போல காண்டது. வினோத் கூட சேர்ந்துருக்கலாம். நான் பார்ட் 2 கதை எழுதியிருந்தேன். இல்ல, அவ கரெக்டா தான் இருப்பா. அவ வினோத்தோட சேர்ந்துருந்தா, அவ வினோத்தோட சேர்ந்துருந்தா வினோத்தை அவளால லவ் பண்ணிருக்க முடியாது. அவளுக்கு லவ் தேவை. ஏன்னா அவளுக்கு அந்த ஃபீல்னா என்னன்னு தெரியும். அவ சிவிலைஸ்டு சொசைட்டில வாழ்ந்ததுனால அவளுக்கு லவ் வேற, வினோத் மேல நம்மளுக்கு இருக்க அன்பு வேற. வினோத்தால சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியல. சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு கொகாமா. டேய் நான் எங்கடா பண்ண போறேன் உட்காந்துக்கிட்டு, என்ன ஊர்ல விடுறா அப்படின்னா. ஆமா, இப்ப ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து திவ்யா வந்து தனுஷோட சேர்ந்திருந்தா அந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிருக்கும். தனுஷ் மட்டுமே லவ் பண்ணிட்டு இருப்பான். திவ்யாக்கு வந்து சமாளிச்சிருக்க முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு தனுஷுக்கு வந்து பழைய மாதிரி இல்லையே இந்த திவ்யா. முடிஞ்சு போச்சு. சைக்கிள் அது கூட பிரச்சனையா இருக்காது. நம்ம செத்துட்டா அப்புறம் இவன் இன்னும் அனாதை ஆயிடுவான் சொல்லிட்டு. ஐயோ இது இன்னும் ஜோகமா இருக்கு. நீ குழந்தடா. ஸோ சைக்கோத்தனம் வினோத் கிட்ட இருந்து ஆரம்பிக்கின்றது. இதுவும் வந்து செல்வராகவன் சைடுல வந்து நான் கொடுக்குற முட்டு நல்லா தான் முட்டுறீங்க. கேட்டா அவரு யோசிப்பாங்க, இவ்வளோலாம் நான் யோசிக்கலையே அப்படின்ட்டு. நாங்கள் யோசிப்போம்லா, எங்களுக்கு டைம் இருக்கலாம். இது அந்த அபியூஸ் மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோமே, அது கொஞ்சம் சொல்லுங்கள். அபியூஸுங்கிறத பற்றி படத்தில் மிக முக்கியமாக கையாளப்பட்ட ஒரு இது காதல் கொண்டேன்ல. அது அவனுக்கு நடந்த வயசு ஒரு காரணம், அப்புறம் அம்மா அப்பா கூட இல்லாமல் வளர்ந்தது ஒரு காரணம், அதுக்கப்புறம் அவனுக்கு செக்ஸ் மேலே ஒரு வெறுப்பு வர்றதுக்கு ஒரு காரணம். அதை அந்த ஒரு ஆன்ட்டியை வந்து கொன்று டப்பாக்குள்ளே வச்சுருப்பான், அதில் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி காதலை வந்து காமமாக அவனுக்கு பார்க்க தெரிகிற அளவுக்கு அவனுக்கு குழப்பம் இருந்திருக்கு. அதையும் அவன் தெளிவாக்குறா. அது என்ன சொல், அப்புறம் மனுஷங்க மேலே ஒரு வெறுப்பு, சொசைட்டி மேலே ஒரு வெறுப்பு, அது ஒன்று அவனுக்கு நடந்துருது. இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக இந்த கம்மிங் அவுட்டு, இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் எழுதி எங்களோட வீட்டில் சொந்தக்காரங்க எங்களை தப்பாக அடக்க முயற்சி பண்ணார் தெரிஞ்சவர் அப்பான்னு எழுதும் போது நம்ம கிடையாது பதறுது நமக்கெல்லாம். ஸோ இப்போ அவங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. இன்னும் காலங்காலமாக எவ்வளோ பேர் எதுவுமே சொல்ல முடியாமலே புழுங்க செத்து போனாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை வந்து இங்கே வினோத் கேரக்டரில் அது ஃப்ளாஷ்பேக்கில் வச்சது என்ன நினச்சிருந்தா, வினோத் சைக்கோ ஒரு அனாதை பையன் வீட்டிலே வளர்ந்தவங்க அப்பா அப்படின்னு தொட்டுச்சியா மாதிரி கூட காட்டியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த டீல் பண்ணது ரொம்ப ஹார்டு, ரொம்ப முக்கியமான பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. இந்த எழுதுகிற பிளாட்ஃபார்முங்கிறது, படத்தை பற்றி எழுதுறது. ஏன் இப்போ பொலிட்டிக்கலி கரெக்டாக படம் எடுக்கணும்னு ஏன் அவனுங்க நினைக்கிறானுங்க, ஃபில்ம் மேக்கர்ஸ் ஏன் நினைக்கிறானுங்க? ஏன்னா ஃபேஸ்புக்கில் எழுதுறவனுங்க மூலயமா மீடியா இன்ஸ்பயர் ஆகுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறானுங்க. ஆமாம், மீடியாவை விட வைரலாகவும், மீடியாவை விட நல்ல ஒக்காபுலரியும், மீடியா எழுதுறப்படுறதை விட நல்ல பொலிட்டிக்கல் எழுதுறானுங்க. இது மீடியாவுக்கு தெரியுது. ஸோ இவங்க மீடியா வந்து கத்துக்கிறானுங்க இவனுங்களோட டேர்ம்ஸ். இதுதான் இப்போ போயிட்டு இருக்கு, இதுதான் ஜனங்க மைண்ட்ல ஓடுதுங்கறத ஒரு லைட் மாதிரி இவங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. ட்விட்டர்ல வைரல் ஆகுறது, ஃபேஸ்புக்ல வைரல் ஆகுறது, எங்கல வைரல் ஆகுது. அதை முக்கியமா பாக்குறாங்க. என்னையா நம்மள பத்தி ஏதோ போஸ்ட் போட்டுருக்காங்க போலங்கிற வார்த்தை சினிமா சைடுல போகுது. ஆமா, அந்த டைம்லலாம் எவன் கேட்க போறான்? ஏன்னா அந்த டைம்ல வந்து பிரஸ் வந்து விமர்சனம் வச்சாங்க. அவங்க வந்து ரொம்ப கன்வென்ஷனலான விமர்சனங்கள் தான் வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், வெஸ்டர்ன். அப்போ ஜனங்க விமர்சனம் சொல்றதே இப்போ இல்லே வேற இல்லை, இவனுங்க சொல்றதா விமர்சனமே. டிவியில் போடுறதோ பேப்பர்ல வர்ற 4 லைன் தான். ஆமாம், இன்னைக்கு வந்து ஒரு 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 ஃபீமேல் மெட்டீரியலை வந்து இந்த மாதிரி காமிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு வந்து எழுதும் போதே வருதுன்னா அதை வந்து பேசிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து எஸ்ஏஸ் எழுதுறது கிடையாது, எல்லாருமே ஆர்டிகல்ஸ் எழுதுறது கிடையாது. 2 வார்த்தையில தட்டிட்டு போயிடுறாங்க. 2 வார்த்தையில தட்டிட்டு போற ஒரு வார்த்தை வந்து இதுவாகுது. இன்னைக்கு கிரிஞ்சு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பேசுறானுங்க. அந்த வார்த்தைக்குள்ள நம்ம வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த கேட்டகரிக்குள்ள போட்டுற போறாங்க அளவுக்கு பயம் இருக்கு. அந்த டைம்ல வந்து வலியான கிரிஞ்சா எடுத்துக்கிருந்தானுங்க. ஆமா, இன்னைக்கு கிரிஞ்சா ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க அவனுங்க. கிரிஞ்சா இல்லாம எடுக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஓ, இப்ப நம்ம படம் எடுக்கிறதுக்கு திறமை வேணுமான்னு நினைக்கிறாங்க.
கிரிஞ்சா இருந்துடக்கூடாதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய வார்னிங் மெட்டீரியலாக இருக்கு அவனுங்களுக்கு. இப்போ வந்து மீடியா, யூடியூப் மீடியாவும் சரி, டெலிவிஷன் மீடியாஸும் சரி, நியூஸ் பேப்பர் பிரிண்ட் மீடியாஸும் சரி, எல்லாமே வந்து சோஷியல் மீடியாஸ்லேருந்து ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கிறது வந்து கண்கூட தெரியுது. ஆமாம். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸும் பிரிண்ட்டு ப்ரெஸ் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸும் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு தேவைப்படுது. அவங்க நம்மளை அக்னாலேஜ் பண்ணணும்னு ஃபிலிம் மேக்கர்ஸ் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிரிட்டிக்கலாக அவங்க நம்மளை அக்ளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கவனிக்கப்படாத படம்லாம் இது வழியாக தான் ரிலீஸே ஆயிருக்கு, நிறைய தியேட்டர் கிடச்சிருக்குங்கிறதும் உண்மை. ஆமாம், வெளியில் சொல்கிற மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு பணம் வந்தால் போதும், அவார்டு யாருக்கு வேணும், ரிவார்டு தான் வேணும் அப்படிலாம் வெளியில சொல்லிக்கிட்டாலுமே பேக் ஆஃப் த மைண்ட்ல எல்லாம் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் நம்மளை பத்தி கரெக்டா பேசணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தப்பா பேசினாலும் ஏன் பேசுறாங்கன்னு யோசிக்கிறதெல்லாம் உண்மைதான். சாதாரண ஹியூமன் சைக்காலஜி தான். ரோட்ல இறங்கி நடந்து போனா பாக்குறவன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவன் வந்து ஒரு வணக்கம் வைக்கணும், நம்மளை மதிக்கணும் அப்படின்னு போக கூடாது. இதுக்கு முன்னாடி அது தெரியல, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய தரை இருந்தது. இப்ப வந்து அந்த தரை ஃபுல்லா அடிச்சு நொறுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த இதனால இவனுங்களுக்கு வந்து கிரிட்டிக்கலையும் அக்ளைம்டாகவும் எடுக்கணும், பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் வந்துருது. ஸோ அந்த பொலிட்டிக்கல் கரெக்ஷனில் இப்போ பெரிய குழப்பம் இருக்குது. எது பொலிட்டிக்கலி கரெக்டு? பொலிட்டிக்கல் கரெக்டாக வந்து அந்த காதல் கொண்டேன் வந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கு, என்ன சொல்லியிருப்பானுங்க, நிறைய இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி என்ன திவ்யாவை காட்டின முறை சரியில்லை அப்படின்னு வார்த்தை வந்திருக்கலாம். அவங்க வினோத் பேசுன வார்த்தைகள் சரி, இந்த மாதிரி பசங்களாம் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க ஏன் சொல்றீங்க, அவனுக்கு அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு இருக்கலாம். அபியூஸ் தான் காரணம்னா அபியூஸ் ஆனால் சைக்கோ ஆயிடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா இந்த வார்த்தை வந்திருக்கும். அதாவது என்ன சொல்றது, செலவராகனா இப்பா இதோட போதும்பா, சினிமாவே போதும்பான்னு கிளம்புற அளவுக்கு தலைவரே கூட பண்ணி இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா, அதாவது ஏண்டா அநாத ஆசிரமத்துல இருந்து ஒருத்தன் வெளியில ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்க வரானா அவன் சைக்கோவா தான் இருக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வைப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு 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 அதாவது இப்போ முகமூடி மிஷ்கினோட அந்த சைக்கோ படத்துக்கு வந்த விமர்சனம். ஆமா, இவ்வளவு தூரம் கொலை பண்ணிட்டு அவனை ஒரு குழந்தை பிளாஷ் டீச்சருங்க கிட்ட அந்த ஹராஸ்மெண்ட் ஆனா அவன் சைக்கோவா தான் ஆகணுமா, பாலியல் ரீதியா தான் இருக்கணுமா ஒரு சைக்கோனா அப்படின்னு சொல்லிட்டு ராட்சசன் படத்தையும் சைக்கோவையும் கம்பேர் பண்ணாங்க. யார் இல்லாமலே ஒருத்தனுக்கு தோணாதான் வெறுமனே. ராட்சசன் படத்துல வந்து எல்லாத்தையுமே இப்போ ரெப்ரசன்டேஷனாக பார்க்குறது தான் பிரச்சனை. அதாவது உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுமே அவங்களோட ஐடென்டிக்கான ரெப்ரசன்டேஷனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. எல்லாருமே ரெப்ரசன்டேஷனாக பார்த்துட்டு இருக்க ஒரு கன்ஃபியூஷன் தான் இங்கே இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த பொலிட்டிக்கலி கரெக்டுக்கும் இன்டென்ஷனலி கரெக்டுக்கும் இருக்க பிரச்சனை. இதுதான் இன்டென்ஷனலி கரெக்டாக இருந்தால் அது போதும். பொலிட்டிக்கலி கரெக்ட்னஸாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பொலிட்டிக்கலி தப்பாக இருந்தால் இது பொலிட்டிக்கலி தப்பாக இருக்குது, ஆனால் இன்டென்ஷனலி கரெக்டாக இருக்குங்கிற விமர்சனத்தையும் பொலிட்டிக்கலி கரெக்ட் விமர்சனம் வைக்கிறவங்க வைக்கணும். அவங்க வந்து ரொம்ப லாவகமாக அவங்க வந்து செலக்டிவாக தனக்கு விஷயம் தெரியுங்கிறத காமிச்சிக்கிறதுக்காகவும், தான் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் புலித்தின்னு காமிச்சிக்கிறதுக்காகவும், தான் பெரிய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க ஒரு ஆளாக காமிச்சிக்கிறதுக்காகவும் அவன் வந்து தனக்கு தெரிஞ்ச டெர்மினாலஜியை அவனுக்கு தனக்கு அதேதான் அவனுங்களுக்கு அப்படி பேசினா அந்த மாதிரி பேசுற கேங்ல வந்து அவனுங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் கிளப் ஃபார்ம் ஆகுது. அபிஷேக் ராஜா மாதிரி. உண்மையிலுமே அவங்களுக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னா இந்த ஆர்ட் ஃபார்மும் வந்து அவனோட இன்டென்ஷன் என்னன்னு தான் பார்ப்பாங்க. ஆமா, இந்த அவனோட இன்டென்ஷன் பார்த்துட்டு இதுதான்ப்பா தம்பி, ஏன்னா உண்மையிலுமே அவர் மனசுல வந்த வழி வேணா தப்பா இருந்திருக்கலாம், ஆனா அவர் எடுத்தது இந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு இவன் தான் வந்து விளக்கம் சொல்லணும். இவன் தான் அந்த ஆடியன்ஸுக்கு வந்து இதுதான் பிரச்சனை, இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேட் பண்ற மாதிரி பின்னாடி தட்டி விடுற மாதிரி நீங்க இப்ப இன்டென்ஷனா சூப்பரா எடுத்திருக்கீங்க. நான் இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இங்க பாருங்க தப்பா இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி பந்தா கட்டுறதுதான் இவங்க பாதி பேருக்கு வேலை போதே தவிர இது ஏன் எடுத்தாங்கிற அந்த சோல்னஸ் பார்க்குறங்கிற இது வந்து இல்லை. பார்த்தீங்களா இங்கே ஒன்று தப்பாக இருக்குது, பார்த்தீங்களா தொழில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கை காட்டுறது தான் இருக்கானுங்க எல்லாருமே. அது ஒன்று. ஸோ அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பப்ளிசிட்டி உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இவங்களால ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணி துள்ளுதலைமையிலே சிலர் அவனை முடிச்சிருப்பாங்க. இப்போ வந்திருந்தாருன்னா இதெல்லாம் ஒரு ஆள் இருந்து அவர் பாவம் அப்புறம் அழுதுகிட்டு டெல்லி போயிருப்பார், திருப்பி நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலே போகிறேன் அப்படின்ட்டு இருப்பார். நல்ல வேலை இதெல்லாம் இப்போ இல்லை.
அவருமே என்ஜி கேக்கு ட்வீட்லலாம் கமெண்ட்லலாம் ட்ரோல் பண்ணிலாம் போட்டார். அப்போல்லாம் ஒன்றும் படத்தில் இல்லைடா, பயங்கர சிம்பாலிக் ஷாட் எல்லாம் போட்டு ரிமூவ் பண்ணிட்டாரு. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாங்க. அவர் அந்த மயில்சாமி ஆட்டோலேருந்து இறங்கி இல்லைம்மா இவங்கிட்ட வடிவேலுக்கிட்ட அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து கமெண்ட்ல போட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து என்ஜிக்கலை இந்த இடத்துல க்ரீன் லைட் இருக்கு, இந்த இடத்துல ரெட் இருக்கு, என்ன காரணம் எழுதியிருந்தான். இவர் போய் கமெண்ட்ல போட்டார் அந்த ஃபோட்டோ கமெண்ட்டா. உடனே டெலிட் பண்ணிட்டாரு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டானுங்க. எடுத்துட்டு தலை கலாச்சிருச்சு, தலை அதையே கலாச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே இது கல்ச்சர்லாம் புதுசாக இருக்கு போல. ஆமா, ஏன்னா வெற்றிமாறனோட இன்டென்ஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். வெற்றிமாறன் வந்து பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கிறதுல எவ்வளவு கான்சியஸா இருக்காரு நம்மளுக்கு தெரியும். அவர் கத்துக்கிட்டு வர்றாரு, அவர் பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கிறதுல கத்துக்கிட்டு வர்றாரு. நம்மள அப்படியும் வந்து வடசென்னை படத்துல அவர் வந்து அந்த வாட்டர் டேங்க் மேல உட்காந்துக்கிட்டு தனுஷ் வந்து பைனாகுலர்ல பார்க்குற சீன்ல ஐஸ்வர்யா ராஜேஷோட கிளீவேஜை வந்து பார்ப்பாரு. அந்த விஷயத்த வந்து பொலிட்டிக்கலி கரெக்ட் கேங் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது எப்படி ஒரு பொண்ணோட கிளீவேஜை வந்து ஒருத்தன் பைனாகுலர்ல பார்த்து சைட் அடிக்கலாம் அப்படின்னு. அதுல என்ன தப்பு இருக்கு? ஒருத்தன் மேல உட்காரான், பைனாகுலர்ல பாக்குறான், பைனாகுலர்ல வந்து கிளீவேஜ் தெரியுது. அந்த வயசு பையன் வந்து தனக்கு தெரிஞ்ச பொண்ணோட லவ்வா இன்க்ளைண்ட் ஆயிருக்க ஒருத்தன் வந்து பாக்குறான். டக்குன்னு அவனுக்கு வந்து இருக்க ஷாக்ல அவன் பொலிட்டிக்கலி கரெக்டா யோசிப்பானா இல்ல சைட் அடிப்பானா? சைட் அடிக்கிறதுல என்ன பொலிட்டிக்கல் கரெக்டா வரப்போகுது? சைட் அடிக்கிற அவனுக்கு எங்க தோணுது அங்க அவன் தப்பானவனா இருந்தா அவன் ஃப்ரெண்டுக்கும் அதை காமிச்சிருக்க கூடாது. அவன் ஃப்ரெண்டு கேட்பான், என்ன தெரியுதுன்னு, உனக்கு எதாவது இங்க இருந்து தெரியுது, எதுவும் தெரியல, ஓகே, அதுதான் மீட்ரு, அதுதான் வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், அதான் இன்டென்ஷனலி கரெக்ட். இப்போ அவன் ஃப்ரெண்டுக்கும் மச்சி இங்கே பாடுறா அவளோட காய் தெரியுது மச்சான் அப்படின்ட்டு நீயும் பாருன்னு பைனாகுலரில் காமிச்சா இது வந்து கேங் ரேப் பண்ணுறது. அவன் வந்து ஒழுங்கான ஜென்டில்மேன் அப்படிங்கிறத வந்து அவன் மட்டும் பார்த்துக்கிறது மூலியமாக அது இது பண்ணிக்கிறான். இதை தான் வெற்றிமாறன் வந்து போர்ட்ரே பண்ணுறாரு. ஸோ இது இன்டென்ஷனலி கரெக்ட். இங்கே வந்து அந்த இன்டென்ஷன் தான் பார்க்கணும். இதை வந்து பொலிட்டிக்கலி ஒருத்தன் கரெக்டாக அவன் வந்து திருப்புவானே ஆனால் அவனுக்கு அவனோட இன்டென்ஷன் தப்பாக இருக்குன்னு தப்பாக இருக்கிறது கெச்சு போடுறான். அப்புறம் நல்ல பேர் வாங்குறான், அவார்டு வாங்குறான் அப்படியே. ஸோ இவ்வளோ வரைக்கும் காதல் கொண்டேன்ல 2 மணி நேரம் படமாக இருந்தாலும் இது இவ்வளோ பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு என்ற மக்களை கவனிக்க வேண்டும். எங்களால் இவ்வளோ நேரம் பேச முடியுதுன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நீங்கள் படமாக சைடில் ஓட விட்டுதுன்னா படம் முடிஞ்சிருக்க நேரம். அதையும் தாண்டி நாங்கள் போகிறோம்னா தனுஷ் என்ற மிகப்பெரிய கலைஞனை அறிமுகப்படுத்திய ஒரு படம். சோனியா அவர்களும் நல்லா வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட்லேயே போயிட்டாங்க. அது வேறு. யுவன் சங்கர் ராஜா என்ற அற்புத கலைஞன், அரவிந்த் கிருஷ்ணா, அப்புறம் செல்வராகவன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் அவர் இன்ட்ரடியூஸ் ஆன ஆதி கேரக்டர் வந்து அப்பப்போ ஏதோ ட்ராமாவில் பார்ப்பேன், ஆடில் பார்ப்பேன், எப்பயாவது வந்துட்டு போவார். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக நடிக்கலை. அதுக்கப்புறம் காதல் கொண்டேனில் வேறு என்னென்னா நான் பார்ட் 2 எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ ஃப்ரீ டைமில். எப்படின்னா ஆதியும் திவ்யாவும் வந்து ஹனிமூன் போயிருப்பாங்க. ஆதிக்கு ஃபுல்லாக கட்டெல்லாம் இருக்கும் நடந்துருச்சேன்னு சொல்லிட்டுன்னு ஹோட்டல் ஹனிமூனில் வந்து பக்கத்தில் வந்து முத்தம் கொடுக்க போவாங்க. அப்போ கரண்ட் கட் ஆகும், ஜன்னல் மட்டும் படக்கு படக்குன்னு ஆடும், சவுண்டு மட்டும் கேட்கும். காலங்கள் தோறும் இது கதையாகி போகும்னு ஆடும். திடீர்னு பார்த்தா தூரத்தில் ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்கும், டக்குனு காணா போயிடுவான். படப்படப்படன்னு இருக்கும். காதல் கொண்டேன் 2 விரைவில் ட்ரெய்லரை மட்டும் எடுத்து செல்வரானுக்கு அனுப்பலான்னு இருந்தேன், அப்படியாவது போய் ஒரு நேரில் பார்க்கலாமான்னு. இதெல்லாம் செம்மையா இருக்கும். வினோத் ரிட்டர்ன்ஸ்னு அந்த கல்லை காட்டுறோம், கல்லு இருந்து கண்ணு முழிக்குது திவ்யா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கீழே பாக்குறோம், கீழே அப்படியே கேமராவை கீழே போனா ஒரு கால் குச்சியா இருக்கு, ஒரு கால் வந்து நார்மலா இருக்கு. அப்படின்ட்டு அது ஒன்று நடந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய. இல்லை இதில் உங்களோட டீசர்லேயே நான் எனக்கு ஒன்று தோணுது என்னன்னா, சோனியா அகர்வாலுக்கு வந்து அந்த வாய்ஸ் கேட்குதா இல்லையா? சோனியா அகர்வால் ஏன்னா ஆதிக்கு மட்டும் அது கேட்குதுன்னா ஜானரே வேற ஹாரர் ஆயிருது. இல்லை அது இல்லை 2 பேருக்குமே கேட்குது. இது நம்ம கேட்ட பாட்டாச்சும் திரும்பி பார்க்குறாங்க, அவன் மறைஞ்சிடுறான். பேய் கிடையாது, வினோத்தே வரான், இறங்கி வரான். அவன் என்ன ஆனாலும் அவனுக்கு சாவே வர மாட்டேங்குது. திவ்யா கூட சேர்ற வரைக்கும் டிராகுலா மாதிரி அவன் இல்லைன்னா தேவதை நாசர் மாதிரி. இன்னும் நாசர் எபிசோட் தனியாக பண்ணலாம் போலே அவரை. அதனால இது கொஞ்சம் ஒரு மாதிரி இது மாதிரி ஒரு லவ் பண்ணி பண்ண ஒரு பாட்காஸ்ட் இது. அதனால இதில் வந்து நீங்கள் அனைவரும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. திருப்பி ஏதாவது மனசை பாதித்த ஏதாவது விஷயம் இருந்தால் அப்படியே திருப்பி அந்த ஒரு படத்தை பற்றி, இது ஒரு ரிவ்யூ கிடையாது, அனாலிசிஸ்லாம் இல்லை, எங்கள் லவ் அவ்வளோதான். இது எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அடுத்து மேன்மேலும் கரெக்ட். ஆமாம், படம் வரட்ட முடியும் வலுப்படாம பார்த்துக்க வரட்டும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லி கரெக்ட் வரும் பாருங்க. அதான் நன்றி திரு கிருஷ்ணபிரசாத் அவர்களே. அடிக்கடி நம்ம தொடர்ந்து பாட்காஸ்ட்லாம் பண்ணோம். அதனால் இது எப்படி முடிக்கலாம்? அடுத்து சானிகா ஏதோ நடிக்கிறாரு அருண் மாத்தேஸ்வரன் இயக்கத்தில். அடுத்து அவர் தனுஷ் கூட ஒன்று டைரக்ட் பண்ணுறாரு போல். ஸோ அதனால் தனுஷ் ஹாலிவுட் படத்தில் போய் நடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த படத்தை முடிச்சுட்டு
திருப்பி வரட்டும். தலைவர் எப்போ வந்தாலும் ஹாப்பி தான். நன்றி நன்றி நன்றி. இது உங்கள் ஒக்கல் ஒலி. காலங்கள் தோறும் இது கதையா